இங்கப்பா होमः सुविपुलः कार्यः जप्यमन्त्रैः सुपायसैः शर्करा घृतं मिश्रैश्च मधुयुक्तैः सुसंस्कृतैः அடுத்த ரெண்டு லைன் படிங்க. चाग मांसेन वा कार्यः बिल्वपत्रैः तथा शुभैः हयाली कुसुमैः रक्तैः तिलैः वा शर्करायुतैः. ஸோ நம்ம இப்போ இந்த விதிகள்லாம் எப்படி பண்ணணும், தேவி எப்படி பூஜை பண்ணா நவராத்திரி சமயத்தில் எல்லாம் கேட்டுட்டு இருக்கார் ஜனமேஜயன். அப்போது வியாசர் சொல்லிட்டு இருக்கார், நீ வந்து நவராத்திரியில் யார் யார் தேவியோட இதை அன்பை அடையணும், அவளுடைய ஒரு அனுகிரகத்தை அடையணும்னு சொன்னால் விரதம் இருக்கணும். ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த இதில் சாரதா நவராத்திரிலையும் சரி, சித்திர மாதம் வரக்கூடிய வசந்த நவராத்திரிலையும் சரி, அந்த சுக்லபட்ச சமயத்தில் வரக்கூடிய நவராத்திரி சமயத்தில் எல்லாரும் விரதம் இருக்கணும்ப்பா. ஹோமகா அப்போ அடுத்தது எப்படி நவராத்திரியில் ஹோமம் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். ஸோ ஹோமகா சூவிபுலக நல்ல பெருசாக பண்ணணும், காரியக செய்ய வேண்டும். ஜப்ய மந்திரைகி பாயசைகி, அதாவது நல்ல மந்திரங்களை சொல்லி அந்த ஹோமத்தை சண்டி ஹோமம் தான் மீன் பண்ணுறோம் இப்போ நம்ம. ஸோ அந்த மந்திரங்களோட சொல்லி பாயசம் எல்லாம் பண்ணி சர்க்கரா கிருத மிஸ்ரைஷா, அதாவது வெல்லம் சக்கரை பாயசம். ஸோ வெள்ளத்தினால் ஆகப்பட்ட அந்த சக்கரை பொங்கல், அதை கிருத்தன்னு நெய். ஸோ கிருத மிஸ்ரைகி எல்லாம் நெய்யெல்லாம் விட்டு அந்த மாதிரி வெல்லம் போட்டு பண்ணணும், பாயசம் பண்ணணும். மதுயுக்தைகின்னா தேன்லாம் விடணும். இல்லை மதுயுக்தைகி சுசம்ஸ்கிருதைகி, நன்றாக செய்யப்பட்ட சம்ஸ்காரமாக பண்ணணுது, அதாவது ரொம்ப நீட்டாக பண்ணணும். அதாவது இடம் எல்லாமே சுத்தப்படுத்தி அந்த மாதிரி ஒரு இடத்துல தேவிக்குன்னு சொல்லும்போது சுத்தபத்தமாக பண்ணணும். அப்படி பண்ணி சாக மாம்சேனவா இல்லாட்டனா ஆடோடு மாம்சம், சாகன ஆடு, இதெல்லாம் அந்த யுகத்தில் உள்ளவாளுக்கு அது சரிப்படும். ஸோ சாக மாம்சேனவா, ஸோ அந்த ஆட்டோடு மாம்சம் அதுவும் ஒரு ஹவிசா வச்சுக்கோங்கிற, அதையும் நீ ஹவிசா வச்சுக்கலாம். காரியக அப்படி பண்ணணும். பில்வபத்திரைகி ததா சுபைகி, ஸோ வில்வபத்திரம் வேணும். வில்வபத்திரம்னா வில்வ இலை. ஸோ வில்வ இலைகள் எல்லாம் அந்த ஹோமத்தில் நீங்கள் அர்ப்பிக்கணும். சுபைகி சோபனமாக. ஹயாரி குசுமைகி ரக்தகின ரெட் கலர். ஹயாரி குசுமம்னு சொன்னானே இந்த கெனைல் ஃப்ளவர்னு போடுறான். அது என்னென்னு பார்த்தோம் மாதிரி ஏதோ பல கலரில் இருக்குது. அந்த பூ மஞ்சள் கலரில் இருக்குது, மெயினாக பிங்க் கலரில் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார், ரத்த கலரில் உள்ள அந்த கனைல் ஃப்ளவருங்கிறார். ஹயாரி குசுமம்னு ஒரு பூ. நமக்கு இதுக்கு முன்னாடி ஹயாரி பார்த்ததெல்லாம் மகிஷன்னு சொன்னோம் நம்ம. ஹயத்தோட அரி, மகிஷன் எருமை, குதிரையோடு எதிரிங்கிற அர்த்தத்தில் ஹயாரின்னு மகிஷன்னு பார்த்தோம். இங்கே ஹயாரி குசுமம்னு ஒரு பூ இருக்குது. அது ஆக்சுவலாக கன்யாரி குசுமம்னு சொல்லக்கூடியது இங்கே ஹயாரி குசுமம்னு வருது. ரெண்டுமே ஓகே தான் போட்டிருக்கு. கன்யாரி குசுமம் ஹயாரி குசுமம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இந்த மாதிரி ரெட்டு கலரில் ஒரு பூ, இது எங்கே வளர்றதுன்னு பார்த்தா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பூன்றான். ஸோ அந்த மாதிரி பூ எடுத்துக்கணுமா. அப்புறம் சர்க்கரா யுதைஹி திலைஹிவா, எள்ளூரில் பண்ணுன்ற சர்க்கரா யுதைஹி, அதாவது வெல்லத்தோடு சேர்த்த, திலைஹி எள்ளு, வெள்ளத்தோடு சேர்த்த எள்ளுன்னு எள்ளுருண்டை. ஸோ எள்ளுருண்டை பண்ணி ஹோமத்தில் கொடுக்கலாம். ஸோ தேவிக்கு இந்த மாதிரி ஹோமத்தை பண்ணுங்கோ அப்படி சொல்கிறார் அவர். अष्टम्यां च चतुर्दश्यां नवम्यां च विशेषतः कर्तव्यं पूजनं देव्या ब्राह्मणानां च भोजनम्. ஓகே. அஷ்டமியிலையோ அல்லது சதுர்தசி 14ஆவது நாள் சதுர்தசிலையோ நவமி திதியிலையோ, இதெல்லாம் திதிகள் விசேஷத்தக, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தேவிக்கு விசேஷமான நாட்கள் அஷ்டமி, நவமி, சதுர்தசி. கர்த்தவியம் பூஜனம் தேவியாக, தேவிக்கு அந்த நாள்களில் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பிராமணானாம் ச போஜனம், அன்றைக்கி பூஜை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஹபிசெல்லாம் போட ஹோமம் எல்லாம் பண்ணால் சாப்பாடு போட வேண்டாமா, பிராமணர்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும். निर्धनः धनम् आप्नोति, रोगी रोगात् प्रमुच्यते, अपुत्रः लभते पुत्रान् शुभांश्च वशवर्तिनः.
ஸோ இதனால் பண்ணான இதை இந்த மாதிரி ஹோமெல்லாம் பண்ணி விரதமெல்லாம் கடைப்பிடிக்கிற வச்சு நிர்தனக தனமாப்னோதி. இதோட பலன் என்ன கிடைக்கிறது? பணமே இல்லாதவன், நிர்தனக தனமே இல்லாதவன், தனமாப்னோதி பணம் கிடைக்கும். ரோகி ரோகாத் பிரமிச்சதே, ஒரு நோயாளி ஆகப்பட்டவன் நோயிலிருந்து விடுபடுவான். ஸோ நோயாளி எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கேட்டானா, அவன் பொண்டாட்டி பூஜை பண்ண வேண்டியதான். கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா பொண்டாட்டி பூஜை பண்ண வேண்டியதான். இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் பூஜை பண்ண வேண்டியதான். ஸோ எப்படினாலும் தேவியை பூஜை பண்ணுற அந்த கிரகத்தில் ரோகம் இருந்து விடுபடும். பிரமுச்சதே, விடுபட்டு விடுவான். அபுத்திரக லபதே புத்திரான், பிள்ளை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கும். சுபாம்ச்ச வசவர்த்தினக, ஸோ சோபனமான பிள்ளைகள், வசவர்த்தினகன தன் வசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். அப்பா சொல்ல கேட்காத பிள்ளைகள் பிறக்காதான், நல்ல பிள்ளையா பிறக்குமா. ஸோ வசவர்த்தினக புத்திராகன்றாரு, தன்னுடைய வசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெறுவார்கள். राज्यभ्रष्टः नृपः राज्यं प्राप्नोति सार्वभौमिकं शत्रुभिः पीडितः हन्ति रिपुं माया प्रसादतः. ஸோ ராஜ்யபிரஷ்டக நிருப்பக, அதாவது ராஜா ஆயிடுவன். ராஜ்யத்துலேருந்து இப்போ சுரத்தன் அதை தான் கேட்டுன்னு உட்காந்துருக்கான். எனக்கு ராஜ்யம் வேணுங்கிற ஆசையில் தானே இப்போ சுமேதஸ்ட்டை கேட்டுன்னு உட்காந்துருக்கான். அதனால் அவர் சொல்கிறார் ராஜ்யபிரஷ்டக, ராஜ்யத்திலிருந்து சாரி இது வந்து இவர் ரிஷிங்கிறது சுமேதஸ் சொல்லிட்டு இருக்கிற கதை தான். சுரதனுக்கு சொல்லியிருக்கார், ரிஷி வாச்சாங்கிறது வியாசர் இங்கே வரல, சுமேதஸ் சொல்லிட்டு இருக்கார். ஸோ ராஜ்யத்திலிருந்து விடுபட்டவன், பிரஷ்டகன்னு ராஜ்யத்திலேருந்து தூக்கி எரிஞ்சுவிட்டா. அப்படி ராஜ்யத்தை இழந்தவன் ரிப்பக ராஜ்யம் பிராப்னோதி, சார்வபௌமிகம் ராஜ்யம் பிராப்னோதின்றார். அதாவது சக்கரவர்த்தியாகப்பட்ட ராஜ்யத்தை அடைவான்றார். ஸோ மற்றவாளெல்லாம் சிற்றரசில் ஆயிடுவா, இவன் தான் சார்வபௌமன் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி பட்டத்தை உடைய ராஜ்யத்தை இவன் அடைவான். நிருபக பிராப்னோதி, ராஜ்யத்தை அடைவான். சத்ருபிகி பீடித்தக, சத்ருக்களால் பீடிக்கப்பட்ட அவன் ஹந்தி ரிபும், அவன் இப்போ எதிரிகளை கொல்லுவன். இப்போ ராஜா முன்னாடி எதிரிகள் இவனை வாட்டினான், இவனை நாட்டை விட்டு துரத்தினான். ஆனால் இப்போ இவன் இந்த விரதத்தெல்லாம் கடைப்பிடிச்சதுக்கப்புறம் அவன் தன்னுடைய எதிரிகளை ஹந்தி கொல்லுவான். ரிப்பும் ஹந்தி, எதிரிகளை கொல்லுவான். மாயா பிரசாதத்தக, மாயா, மாயா யார்? தேவிதான். மாயான்னு சொல்லலாம், துர்கான்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். மாயாங்கிறது அவளே தான். அந்த தேவியுடைய பிரசாதத்தினால், அருளினால் அவன் தன்னுடைய எதிரிகளை கொல்லுவான். राज्यं प्राप्नोति सार्वभौमिकं शत्रुभिः पीडितः सन्ति रिपुं माया प्रसादतः. विद्यार्थी पूजनं यः तु करोति नियत इन्द्रियः अनवद्यां शुभां विद्यां विन्दते न अत्र संशयः. ஸோ பூஜனம் வித்யார்த்தியக, யாரோ ஒரு சின்ன பையன் பாலகன், ஸோ ஸ்கூல் போகிற பையன் வித்யார்த்தி யார் ஒருத்தன் அதை தேவிக்கு பூஜை பண்ணுறானோ, நியத இந்திரியக, இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி அடங்கி, எனக்கு சினிமா போனங்கிற ஆசையெல்லாம் இல்லாமல் தேவி கோவிலுக்கு போகிறேன், தேவிக்கு பூஜை பண்ணுறேன்னு அப்படி யாராவது ஒரு வித்யார்த்தி அப்படி பண்ணினானால் கரோத்தி, எவன் ஒருத்தன் யகதூ கரோத்தி, யார் ஒருத்தன் அப்படி செய்கிறானோ, அனவத்யாம் சுபாம் வித்யாம், கெட்டுப்போகாத வித்யை அவனுக்கு இந்த மறக்காது. பரீட்சை எழுதும்போது அந்த சமயத்தில் மறக்காத ஒரு வித்தியை கிடைக்கும் அவனுக்கு. அனவத்யாம், குறையற்ற அந்த வித்தியை அடைவான். சுபாம் வித்யாம், சோபனமாக இருக்கக்கூடிய வித்தியை அடைவான். விந்தத்தை, விந்தத்தைன்னு அடைவான். ந அத்திர சம்சேக, சந்தேகமே வேண்டாம். ஸோ குழந்தைகள் கும்பிட்டாலும் பலன் உண்டு. ब्राह्मणः क्षत्रियः वैश्यः शूद्रः वा भक्ति संयुतः पूजयेत् जगतां धात्रीं स सर्वसुख भवेत्. பிராமணனோ அல்லது சத்திரியனோ வைஷ்யனோ சூத்ரனோ, 4 ஜாதி. ஸோ சத்திரியன், வைஷ்யன், வாணிகன், சூத்ரன், இவா யார் வேணாலும் கும்பிடலாம். பக்தி சம்யுத்தகா, பக்தியோடு இருக்கணும். பக்தியோடு கூட பூஜையே ஜெகதாம் தாத்ரி, ஜகத்துக்கே தரிக்கக்கூடியவள், ஜகத்துக்கு அம்மா. ஸோ தாத்ரி அப்படி ஜெகத்தையே உண்டாக்கியவள், எப்படி வேணால் சொல்லலாம் தாத்ரிங்கிறதுக்கு. ஸோ அப்படி ஜெகத்துக்குடைய அம்மாவான அவளை யார் பூஜை பண்ணினாலும் சர்வ சுகபாக் பவேத். பாக் பாக்னாலே பங்குடையவன், சுகத்தில் பங்கை உடையவனாக ஆவான். ब्राह्मणः क्षत्रियः वैश्यः शूद्रः वा भक्ति संयुतः
पूजयेत् जगतां धात्री स सर्वसुखभां भवेत् नवरात्रव्रतं कुर्यात् नर नारी गणश्च यः वाञ्छितं फलमाप्नोति सर्वदा भक्ति तत्परः நவராத்திர விரதம் யகாங்கிறத விட நரநாரி கணஷ்ச கணன கூட்டம்னு சொல்லும்போது அந்த யகாங்கிறது அது ஆஷ பிரயோகம் யார் யார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏங்கிறதுல மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும் அதை யகாங்கிறத யார் யார் நரநாரி கணஷ்ச பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எந்த கூட்டம் வேணாம் யார் கணங்கணமாக யார் வேணால் கூட்டம் கூட்டமாக நவராத்திர விரதத்தை யார் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ நவராத்திர விரதம் குறியாத்து யார் செய்கிறார்களோ அந்த விரதத்தை வாஞ்சிதம் பலம் ஆப்னோதி அவள் இஷ்டப்பட்ட பலனை அடைவார்கள். ஸோ யாருக்கு என்ன பலன் வேணுமோ அதை தேவி கொடுப்பார். சர்வதா பக்தி தத்பரக பக்தியோடு கூட செய்யணும், அவ்வளோதான். பக்தியோடு கூட யார் யார் இந்த நவராத்திரி விரதத்தை செய்கிறாளோ அவளுக்கு வாஞ்சிதம் பலம் ஆப்னோதி அவள் விரும்பிய பலனை அடைவார்கள். யகனே படிங்க, நம்ம திருத்தக்கூடாது அதெல்லாம். நவராத்திர விரதம் குர்யாத் நர நாரி கணஷ்டயः வாஞ்சிதம் பலமாப்னோதி சர்வதா பக்தி தத்பரः அஸ்வினே शुक्लपक्षे तु नवरात्र व्रतं शुभं करोति भाव संयुक्तः सर्वान् कामान् अवाप्नुयात्. அஸ்வினி மாதம், அது ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் சுக்லபட்சத்தில் எப்போவுமே நவராத்திரி அமாவாசை காலத்தினால தானே ஆரம்பிக்கும். ஸோ சுக்லபட்சத்தில் நவராத்திர விரதம் சுபம், அந்த சோபனமான நவராத்திர விரதத்தை ஆரம்பிக்கிறோம். கரோதி பாவ சம்யுக்தா, பாவனாலும் பக்தின்னு அர்த்தம். ஸோ பாவ சம்யுக்தக பக்தியோடு கூட யார் ஒருத்தன் இதெல்லாம் செய்கிறாளோ சோபனமாக சர்வான் காமான வாப்னியா, அது ஒன்றில் ரெண்டில் இனி எத்தனை ஆசை காட்டாலும் அது எல்லாமே நிறைவேறும் அடைவான். அஸ்வினே शुक्लपक्षे तु नवरात्र व्रतं शुभं करोति भाव संयुक्तः सर्वान् कामान् अवाप्नुयात्. विधिवत् मण्डलं कृत्वा पूजास्थानं प्रकल्पयेत् कलशं स्थापयेत् तत्र वेदमन्त्र विधानतः. ஸோ முதல்ல ஒரு கோவில் மாதிரி உண்டாக்கணும் வீட்டில். இந்த இதுக்கெல்லாம் பண்ணுறாளே என்ன பூஜை மாமி நீங்கள் பண்ணுற லக்ஷ்மிக்கு ஒரு சின்ன தேர் மாதிரிலாம் உண்டாக்குறாள் எல்லாரும். அது மாதிரி மண்டலத்தை பண்ணுன்றா, ஒரு தேவிக்கு சின்ன டெம்பிள் மாடல்லாம் பண்ணுங்கன்றா. ஒரு மாடலை ஏற்படுத்தி பூஜாஸ்தானம் பிரகல்பத்து, அதுதான் பூஜையோட இடம் அப்படின்னு தேவிக்கு ஒரு சின்ன கோவில் மாதிரி உண்டாக்கிக்கணும் வீட்லேயே. பிரகல்ப ஏற்றுன அப்படி கல்பிக்கணும் செய்யணும். கலசம் ஸ்தாபையே தத்துற, அங்கே தேவிக்கு ஒரு கலசத்தை வைக்கணும். வேத மந்திர விதானத்தக, வேத மந்திரத்தோட அந்த அடிப்படை வேத மந்திரம் எப்படி சொல்லியிருக்கோ, எந்த சென்டரில் வைக்கணுமா, ஈஸ்டர்ன் சைடில் வைக்கணுமா, எந்த சைடில் வைக்கணுமோ அதெல்லாம் வேத மந்திரம் சொல்கிறபடி அந்த விதானத்தின் படி அதை செய்ய வேண்டும். விதிவத் மண்டலம் கிருத்வா पूजास्थानं प्रकल्पयेत् कलशं स्थापयेत् तत्र वेदमन्त्रविधानतः यन्त्रं सुरुचिरं कृत्वा स्थापयेत् कलशोपरि वापयित्वा यवांश्चारून् पार्श्वतः परिवर्तितान्. ஸோ யந்திரம் சூரிச்சிரம் கருத்துவாங்க. யந்திரம்னு என்னது, தேவியோட யந்திர கோலத்தை போடணும். அதில் போட்டு கோலமெல்லாம் போட்டு சூரிச்சிரம் நல்லா அழகாக ரோச்சனமாக அட்ராக்டிவாக நல்ல கோலத்தை போட்டு ஸ்தாபையே கலச உபரி. ஸோ கலசத்துக்கு மேலே அந்த கோலத்தை போடுன்றாள். கலச உபரி கலசத்துக்கு மேலே. ஸோ கலசத்துக்கு அடியிலையும் கோலம் போட தான் போடும். ஸோ ஆமாம் அடியில் தான் போடுவாள். கலச உபரி ஸ்தாபையே, உபரி கலச ஸ்தாபையத்துன்னு பிரிச்சுக்க வேண்டியதான். கோலத்தை யந்திர கோலம் போட்டு அதுக்கு மேலே கலசத்தை வை. ஸோ வாப்பயித்வா யமாம் சாரூன் பார்ஸ்வத்தக, 4 பக்கத்துலேயும் தானியத்தை சுற்றி போடுன்ற. ஒரு தானியத்தை விரவி பைங்கிற வாப்பயித்வா. வப்பனம்னு சொன்னான்னா ஆக்சுவலாக பூமியில் இதை வயலில் நடுறதுக்கு வப்பனம்னு பேர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், தூவுறோம் நம்ம. ஸோ யவான்னு சொன்னான்னா கோதுமை தானியம், ஏதோ ஒரு தானியம். ஸோ அது மாதிரி ஒரு தானியத்தை சுற்றிலும் பார்ஸ்வத்தக எல்லா சைட்லேயும் போடணும். சாரூன் பார்ஸ்வத்தக 4 பக்கமும் நல்ல ஒரு தானியத்தை தூவணும். பரிவர்த்தித்தான்னு சொன்னர்த்தம் எப்படிப்பட்ட தானியம், அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சுத்தப்படுத்தின தானியத்தை யூஸ் பண்ணலாம். பரிவர்த்தனை பண்ணுறதுன்னு சொன்னான்னு அப்படியே ராவாக அப்படியே இந்த சகதியோடலாம் போட்டக்கூடாது. நெல்லெல்லாம் புடச்சி கிடச்சி நீட்டாக அதை போடணும். யந்திரம் சுருச்சிரம் கிருத்வா
स्थापयेत् कलशोपरि वापयित्वा वांश्चारून् पार्श्वतः परिवर्तितान् कृत्वा उपरि विधानं च पुष्पमाला समावृतं धूपदीप संयुक्तं कर्तव्यं चण्डिकागृहम्. ஸோ உபரி விதானம் ச கிருத்வா, விதானம்னா ஒரு கூரை. ஸோ மேலே தேவிக்கு ஒரு கூரை மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி புஷ்பமாலா சமாவிருத்தம். ஸோ அந்த கூரையெல்லாம் நல்லா பூவால் டெக்கரேட் பண்ணார். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோமே, இல்லை பூஜை எல்லாம் நடக்கிற இடத்துல எல்லாமே பார்க்குறோம். எல்லாம் அந்த மேலேருந்து பூவெல்லாம் தொங்க விடுவான். ஸோ அப்படி புஷ்ப மாலைகள்லாம் தொங்க விட்டு அந்த மாதிரி ஒரு கூரை ஏற்படுத்தி தூப தீப சம்யுக்தம் கர்த்தவியம், எல்லாம் தூப தீபம்லாம் ரெடி பண்ணிக்கணும். சண்டிகா கிரகம், இப்படியாக தேவிக்கு ஒரு சின்ன மாடல் டெம்பிள், அப்படி ஒரு கோவிலை சண்டிகையோட கிரகத்தை ஏற்படுத்தி செய்யணும். கர்த்தவியம். कृत्वा उपरि विधानं च पुष्पमाला समावृतं धूपदीप संयुक्तं कर्तव्यं चण्डिकागृहम्. त्रिकालं तत्र कर्तव्या पूजा शक्ति अनुसारतः वित्तशाढ्यं न कर्तव्यं चण्डिकायाश्च पूजने. ஸோ 3 வேளை பூஜை பண்ணுன்றார். காலம்பரம் மதியம் ராத்திரி 3 நேரம் பூஜை பண்ணணும். சக்தி அனுசாரத்துக்கு, உனக்கு சக்திக்கு ஏற்றபடி நீ பூஜை பண்ணு. ஸோ நிறைய பூ வாங்கி பண்ணலாம், கம்மியாக பைசா இருந்தாலும் கம்மியாக பூ வாங்கி பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணு. மொத்தத்தில் திரிகால பூஜை பண்ணி ஆகணும். வித்தசாட்டியம்னா கர்த்தவியம், பைசாவை கஞ்சம் பிடிக்காதேங்கிற. வித்தசாட்டினா கஞ்சன், கஞ்சம் பிடிக்காத நல்ல செலவழின்றார். சண்டிகாயாஷ்ட பூஜனை, சண்டிகை பூஜைக்கு தாரித்ரியமே பிடிக்காமல் நல்லா செலவழித்து பண்ணணும். வித்தன பணம், சாட்டியம்னு அதில் போய் சுருக்கம், இந்த வித்த சாட்டியெல்லாம் பண்ணாதேன்ற. त्रिकालं तत्र कर्तव्या पूजा शक्ति अनुसारतः वित्तशाढ्यं न कर्तव्यं चण्डिकायाश्च पूजने. धूपैः दीपैः सुनैवेद्यैः फलपुष्पैः अनेकशः गीतवाद्यैः स्तोत्रपाठैः वेदपारायणैः तदा. ஸோ தூபம் தீபம் எல்லாம் காட்டணும். பூஜையில் நைவேத்தியம், நல்ல நைவேத்தியம் பண்ணி தேவிக்கு அர்ப்பணிக்கணும். பல புஷ்பை அநேக பலவிதமான பூக்கள் பழங்கள் எல்லாமே நிவேத்தியத்தை சமர்ப்பிக்கணும். கீத வாத்தியகி, எல்லாம் பாட்டு வாத்தியங்களால் மியூசிக்கு. சோத்திர பாடம்னு ஜபம். ஸோ சோத்திரம், தேவியோட சோத்திரத்தெல்லாம் ஜபிக்கிறது. வேத பாராயணகி, பின்னாடியே வேத பாராயணம் நடக்கணும். ஸோ இவ்வளவுமே ஒரு நவராத்திரி பூஜையில் இதெல்லாமே நடத்தணும். धूपैः दीपैः सुनैवेद्यैः फलपुष्पैः अनेकशः गीतवाद्यैः स्तोत्रपाठैः वेदपारायणैः तदा. उत्सवः तत्र कर्तव्यः नानावादित्रसंयुतैः कन्यकानां पूजनं च विधेयं विधिपूर्वकम्. ஸோ நானா வாத்தியத்திர சம்யுக்த, பலவிதமான வாத்திய கோஷங்கள்லாம் நிறைய ஏற்பாடு பண்ணலாம். பலவிதமான வாத்தியத்திரன்னு சொன்னா வாத்தியங்கள். ஸோ வாத்தியங்களால் கூடி உற்சவம் பண்ணணும். தேவிக்கு அது பெரிய உற்சவமாகவே நடத்தப்பட வேண்டும், கர்த்தவியகா செய்ய வேண்டும். கன்யகானா பூஜை, கன்னிகை பூஜையெல்லாம் பண்ணுவா. சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை எல்லாம் கூட்டு பண்ணுவா. நவராத்திரி சமயத்தில் சத்சங்கத்துலலாம் கூட நம்ம ஊரில் நடக்கிறது. ஸோ அது மாதிரி கன்னி பூஜை, விதேயம் விதிபூர்வகம், விதிப்படி எப்படி பண்ணணுமோ, கன்னியா பூஜை எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் கூட செய்யணும். उत्सवः तत्र कर्तव्यः नानावादित्र संयुतैः कन्यकानां पूजनं च विधेयं विधिपूर्वकम्. चन्दनैः भूषणैः वत्स्रैः भक्ष्यैश्च विविधैः तथा सुगन्धतैलमाल्यैश्च मनसः रुचिकारकैः. ஸோ சந்தனம், அப்புறம் பூஷணங்கள் தேவிக்கெல்லாம் எல்லாம் அர்ப்பணிக்கணும். தேவிக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு நல்ல வஸ்திரம் சாத்தி, பக்ஷியகி, அதுக்கப்புறம் என்னது எல்லாம் ஆகாரம்லாம் சமர்ப்பித்த நைவேத்தியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடணுமே. ஸோ பக்ஷியகி, பக்ஷின்னு சாப்பாடு ஆகாரம். விவிதைகி ததா, பலவிதமான இதெல்லாம் ஐட்டம் எல்லாம் பண்ணி. சுகந்தைகி தைல மாலியேஷ்ச, கந்தம்னாலே இந்த சந்தனம் எல்லாமே கந்த பொருட்களோட அடக்கம் தான் அது. ஸோ தூபங்கள், அகரு, சந்தனம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுகந்தமான தைலங்கள், மாலைகள்,
மனசக ருச்சிக்கார கைக்கு மனம் கவரணுமா. எல்லாரும் அந்த கோவிலுக்கு அந்த அந்த ரூமுக்கு போகிறோச்சே அப்படி வாசனை கும்முன்னு அடிக்கும். தேவியோடது ஏதோ விசேஷம் நடக்கிறதுன்னு தெரியணும். அப்படி மனசை ருச்சிக்கார கைக்குன்னு ருச்சின ரோச்சனம் கவர்றது, மனசை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா ஒவ்வொரு அலங்காரமும் தேவியோடது. சந்தனைஹி பூஷணைஹி வஸ்திரைஹி பக்ஷ்யைஷ்ச விவிதைஹி ததா சுகந்த தைலமால்யைஷ்ச மனசக ருச்சிகாரகைஹி ஏவம் சம்பூஜனம் கிருத்வா ஹோமம் மந்திரவிதானதः அஷ்டம் யாம்பா நவம் யாம்பா காரயேத் விதிபூர்வகம். ஸோ இப்படி நல்லா பூஜை பண்ணிவிட்டு அஷ்டமியாமா நவமியாமா, ஸோ 8வது நாளாக எடுத்து நவராத்திரியோட 8வது நாள் அல்லது 9வது நாள் ஹோமம் மந்திர விதானத்தக, அப்போ தான் ஹோமம் பண்ணோம். டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 8ஆம் தேதியோ அல்லது 9ஆம் தேதியோ ஆரம்பிக்க, அஷ்டமிலையோ நவமிலையோ ஹோமத்தை பண்ணி மந்திர விதானத்தக மந்திரம் எப்படி சொல்லணுமோ அது மாதிரி அந்த விதானப்படி பண்ணி காரையே விதிபூர்வகம் சாஸ்திரத்தில் உள்ள விதிப்படி அந்த ஹோமத்தை செய்ய வேண்டும். ஏவம் சம்பூஜனம் கிருத்வா ஹோமம் மந்திர விதானதः அஷ்டம் யாம்பா நவம் யாம்பா காரயேத் விதிபூர்வகம். ब्राह्मणान् भोजयेत् पश्चात् पारणं दशमी दिने कर्तव्यं शक्तितः दानं देयं भक्तिपरैः नृपैः. ஸோ பிராமணான் போஜையேத்து, பிராமணனை கூப்பிட்டு அவளுக்கு நல்ல சாப்பாடு போட்டு பஷாத் பாரணம் தசமி தினே, அதுக்கப்புறம் தான், ஏன்னா உபவாசம் இருந்து தான் எல்லாம் நடக்கிறது. ஸோ உபவாசத்தோடு இருந்து நவராத்திரி விரதத்தில் உபவாசத்தோடு இருந்து தசமி தினே 10வது நாள், ஸோ விஜயதசமி அன்றைக்கி பாரணை பண்ணணும். ஸோ முதல்ல அவளை பிராமணர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு 10வது தினத்தை அன்றைக்கி பாரணை பண்ணுங்கோ. கர்த்தவியம் சக்தி தக தானம், ஸோ அவாவா சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறைய தானம் கொடுக்கணும். தேயம் பக்தி பரைகின்ற பைகி, ஸோ ராஜாக்கள் என்ன பண்ணணும், பக்தியோடு கூட நிறையவே தானம் பண்ணலாம். ராஜாக்களுக்கு அவளுக்கு அந்த சௌரியம் இருக்குது. ஸோ ராஜாக்கள் எல்லாம் நிறைய தானம் சக்திக்கு ஏற்றபடி நிறைய பண்ணணும்னு சொல்லி சுரதன்ட்ட பேசிகிட்டு இருக்கார் சுமேதஸ். ब्राह्मणान् भोजयेत् पश्चात् पारणं दशमी दिने कर्तव्यं शक्तितः दानं देयं भक्तिपरैः नृपैः. एवं यः कुरुते भक्त्या नवरात्रव्रतं नरः नारी वा सदवा भक्त्या विधवा वा पतिव्रता. ஸோ ஏவம் யக குருத்தை, இவ்வாறெல்லாம் நான் சொன்ன இந்த விதிப்படி யாரெல்லாம் பக்தியோடு கூட நவராத்திர விரதம் நரக குருத்தே, யார் ஒருத்தன் இந்த மாதிரி நவராத்திர விரதத்தை கடைப்பிடிக்கிறானோ செய்யறானோ, நாரிவா பெண்ணாக இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ யார் வேணால் செய்யலாம். சதவா நாரிவா சதவா விதவா, அதாவது விதவையாகவும் இருக்கலாம். சதவானா கணவனோடு கூடியவளாக சுமங்கலியாகவும் இருக்கலாம். சதவானா கணவனோடு கூடியவள் சுமங்கலின்னு அர்த்தம். வீதவான கணவன் இல்லாதவன். தவங்கிறது தரிக்கக்கூடியவன், தவானாலே தரிக்கக்கூடியவன். ஸோ தரிக்கிறான் இல்லையா, ஒரு மனைவி கணவன் தானே எல்லாம் ஆதாரமாக தரிக்கிறான். இப்போ மாறி போச்சு, ஆனால் அப்போ அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அப்படி தரிக்கிறதுனால அவன் வீதவான தவனை இழந்துட்டான், தரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் விதவை இல்லை. சாதவான சுமங்கலி. ஸோ பக்தியாக அந்த பெண் விதவையாவோ இருந்தாலும் பதிவிரதா நாரி, ஸோ பதிவிரதையாக இருக்கக்கூடிய அந்த பெண் அல்லது விதவையான அந்த பெண் எப்படியும் பக்தியோடு இருந்திருப்பவன், கணவனோட பதிவிரதையாக இருந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணாக இருந்திருப்பள். ஸோ யார் வேணால் இந்த பக்தியோடு இந்த நவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்தால் வருது. एवं यः कुरुते भक्त्या नवरात्रव्रतं नरः नारी वा सदवा भक्त्या विधवा वा पतिव्रता. इह लोके सुखं भोगान् प्राप्नोति मनसा ईप्सितान् देहान्ते परमं स्थानं प्राप्नोति व्रततत्परः. ஸோ அவளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த லோகத்தில் சுகம் கிடைக்கும். சுகம் போகான், இந்த லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் நன்னாவே கிடைக்கும். பிராப்னோதி அடைவார்கள். மனசா ஈப்சிதான் போகான், எப்படிப்பட்ட போகங்கள், மனசுக்கு இது வேணும் அது வேணும் என்னென்ன ஆசைப்படாலும் அது எல்லாமே நடக்கும். தேக அந்தே செத்து போயிட்டா, கடைசியில் தேகம் முடிஞ்சு போயிடுத்து. தேகம் முடிஞ்சு போய் இறந்ததுக்கு அப்புறம் பரமம் ஸ்தானம் பிராப்னோதி, பரமமான ஸ்தானம் இது
வைகுண்டமோ தேவியோட மணித்வீபமோ அந்த மாதிரி இடங்களில் போய் ரமிச்சு ஆனந்தமாக இருப்பா. பிராப்னோதி விரத தத்பரக, இந்த விரதத்தோடு கூடியவர்கள் இவர்களுக்கு அடையக்கூடிய ஸ்தானம் ஒரு மணித்வீபமாக இருக்கும். இஹலோகே சுகம் போகான் பிராப்னோதி மனசா ஈப்சிதான் தேஹ அந்தே பரமம் ஸ்தானம் பிராப்னோதி விரத தத்பரஹ जन्मान्तरे अम्बिका भक्तिः भवति अव्यभिचारिणी जन्म उत्तमकुले प्राप्य सदाचारः भवेति सः भवेति सः. ஜென்மாந்தரேன்னு சொன்னாலே அடுத்த ஜென்மம்னா அர்த்தம். ஜென்மாந்தரேன்னா இது இல்லாத ஜென்மம். ஜென்மாந்தரேங்கிறது போன ஜென்மத்துக்கும் ஜென்மாந்தரேன்னு சொல்லலாம், அடுத்த வரக்கூடிய ஜென்மத்துக்கும் ஜென்மாந்தரேன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அவன் அடுத்த ஜென்மம், தேகம் போயிடுத்து இல்லையா, ஸோ அடுத்த ஜென்மம். ஸோ அவ்யபிச்சாரிணி பக்தி, வழுவாத பக்தி. அவ்யபிச்சாரின்னா வழுவவே வழுவாது. வியபிச்சாரின்னு ஏன் சொல்கிறோம்? அவள் ஒரு ஆம்பளை இல்லாமல் எல்லா ஆம்பளைகிட்ட போயிட்டே இருக்கான், அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கா. அதனால தான் வியபிச்சாரின்னு பேர், புத்தி மாறி போயிடுது அவளுக்கு. ஸோ இது அவ்யபிச்சாரின்னு வழுவாத ஒரே இடத்துல நிலை கொண்ட பக்தி. ஸோ அப்படிப்பட்ட பக்தி அவருக்கு ஏற்படும். அடுத்த ஜென்மத்தில் அந்த பக்தி இருக்கும். அம்பிகா பக்தி, அம்பிகை இடத்துல அப்படிப்பட்ட பக்தி இருக்கும், அழுவாத பக்தி இருக்கும். ஜன்ம உத்தம குலே பிராபிய, உத்தமமான குலத்தில் தான் பிறவி. அவன் பிறப்பும் நல்ல உயர்ந்த குலத்தில் பிறப்பான். சதாச்சாரக பவேத் ஹீ சக, நல்ல ஆச்சாரத்தோடு கூடியவனாக அவன் இருப்பான். ஸோ இந்த ஜென்மத்தில் பண்ணுற இது கண்டினியூ ஆகுன்ற, அந்த புண்ணியமெல்லாம் கண்டினியூ ஆகும். ஜன்மாந்தரே அம்பிகா பக்திஹி பவதி அவ்யபிசாரிணி ஜன்ம உத்தம குலே பிராப்ய சதாச்சாரக பவேத் ஹி சக. नवरात्र व्रतं प्रोक्तं व्रतानाम् उत्तमं व्रतम् आराधनं शिवायाः तु सर्वसौख्यकरं परम्. ஸோ விரதானாம் உத்தமம், விரதங்களிலே இப்போ ஏகாதசி விரதம் கூட தான் இருக்கா எல்லாரும் இல்லையா, அதை விட உயர்ந்த விரதமாக நவராத்திரி விரதம் சொல்லப்பட்டிருக்கிறது, புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனம் சிவாயாக, சிவா யாரும் பார்வதி, மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். ஸோ அப்படிப்பட்டவளுடைய ஆராதனை சர்வ சௌக்கியகரம் பரம், சகல விதமான சௌக்கியங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். நவராத்திர விரதம் புரோக்தம் व्रतानाम् उत्तमं व्रतम् आराधनं शिवायाः तु सर्वसौख्यकरं परम्. अनेन विधिना राजन् सम् आराधय चण्डिकां जित्वा रिपून् अस्खलितं राज्यं प्राप्स्यसि अनुत्तमम्. ஹே ராஜன், ஹே சுரதா கேளு. அனேன விதினா, நான் இப்படி சொல்லிருக்கேன், இந்த விதியெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு. அந்த விதிப்படி நீ என்ன பண்ணணும்? சம் ஆராதய சண்டிகா, நன்னா ஆராதி, சண்டிகா தேவியை நன்னா பூஜை பண்ணு, நான் சொன்ன விதிப்படி பண்ணு. ஸோ ஜித்வா ரிபூன், நீ எதிரிகளெல்லாம் ஜெயிப்பை, ஜெயித்து விட்டு அஸ்கலிதம் ராஜ்யம், வழுவாத ராஜ்யம், உங்ககிட்ட போவே போகாது. எதிரிகள் எப்போவுமே உனக்கு இருக்கவே மாட்டா, அவளை நீ எப்போவும் ஜெயிச்சுடுவாய். அப்படிப்பட்ட வழுவாத ராஜ்யத்தை நீ பிராப்சியசி அடைவாய். அனுத்தமம், இதுக்கு மேலே உத்தமம்னு இல்லாத ஒரு ராஜ்யம், அப்படி சார்வபௌமன்னு சொல்லிட்டாரு, சக்கரவர்த்தி போன்ற ராஜ்யத்தை நீ அடைந்து விடுவாய். अनेन विधिना राजन् समाराधय चण्डिकां जित्वा रिपून् अस्खलितं राज्यं प्राप्स्यसि अनुत्तमम्. करेक्ट. सुखं च परमं भूप देहे अस्मिन् स्वगृहे पुनः पुत्रधारान् सम् आसाद्य लप्स्यसे न अत्र संशयः. ஸோ பூபனாலும் சக்கரவர்த்தியே ராஜா அர்த்தம். ராஜாவே சுகம் ச பரம சுகம் அடைவைப்பாய், நீ நல்ல சுகம் கிடைக்கும். தேகே அஸ்மின் ஸ்வகிருகே புனக, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய இந்த தேகத்தில் நல்ல சுகத்தை அடைவன், நல்ல ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம். புத்திர தாரான் சமாசாதிய, உன்னுடைய இழந்த பிள்ளைகள் உங்கூட வரலை தனியாக மாட்டின்ட்டா, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தாரான் உன்னுடைய மணிமார்கள் சமாசாதி, அவர்களெல்லாம் திரும்ப பெறுவாய். நீ லப்சியசே, நீ அடைவாய். நான் அத்திர சம்சேக, சந்தேகமே வேண்டாம், சண்டிகா பூஜை உனக்கு எல்லா பலனையும் கொடுக்கும். பரமம் பூப தேஹே அஸ்மின் ஸ்வகிருஹே புனः புத்ரதாரான் சம் ஆசாத்ய லப்ஸ்யசே ந அத்ர சம்சயः. வைஷ்யோத்தம த்வமேவ அத்ய சம் ஆராதய காமதாம்
देवीं विश्वेश्वरीं मायां सृष्टिसंहारकारिणीं. ஸோ சுரதன் கூட பக்கத்துலேயே வந்திருக்கானே யார் சமாதின்னு பேருடைய அந்த வைஷ்யன், அவனும் என்னாச்சு வீட்டில் எல்லாரும் விரட்டி விட்டுட்டான். ஸோ அவனும் இங்கே வந்திருக்கான். அப்போ அவரை பார்த்து சொல்கிறார், வைஷ்யோத்தம வாணிகனே கேளு, துவமேவ அத்திய சமாராத, நீயும் அந்த தேவியை நல்லா ஆராதனை பண்ணு. காமதாம் விருப்பங்களை அளிக்கக்கூடிய தேவி, தாம்னு ததாத்தி கொடுப்பாள். தேவீம் விஸ்வேஸ்வரி மாயாம், விஸ்வத்துக்கே ஜனனியாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் தேவி, மாயை என்று சொல்லக்கூடியவள். சிருஷ்டி சம்ஹார காரிணி, சிருஷ்டி ஏற்படுத்துவதற்கு காரணமும் அவளேதான், சம்ஹாரத்துக்கு காரணமும் அவளேதான். அப்படிப்பட்ட தேவியை நீ ஆராதனை பண்ணு. வைஷ்யோத்தம त्वमेव अद्य समापदय कामदां देवीं विश्वेश्वरीं मायां सृष्टिसंहारकारिणीम्. स्वदानां च मान्यः त्वं भविष्यसि गृहे गतः सुखं सांसारिकं प्राप्य यदा अभिलक्षितं पुनः. அபிலஷிதம் புனக अभिलषितं पुनः ஸ்வஜனானாம் ச மான்யக துவம் பவிஷ்யசி, உன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் கௌரவத்தோடு நீ இருப்பாய். மான்யகன்னு மானத்தோடு கௌரவத்தோடு. ஸோ முன்னாடியெல்லாம் உன்னை விரட்டிட்டா, நீ வேண்டான்னு சொல்லி உன்னை விரட்டினவாலாம் இப்போ வாவான்னு கூப்பிடுவா. ஸோ அப்படிப்பட்டு கௌரவத்தோடு உன்னுடைய ஜனங்களுக்கு மத்தியில் மான்யக பவிஷ்யசி நீ ஆவாய். கிரகே கதக, நீ வீட்டுக்கு போனால் உன்னை எல்லாரும் கௌரவமாக கூப்பிடுவா. சுகம் சாம்சாரிகம் பிராப்பிய, சம்சார சுகத்தை நன்றாக அடைந்து யதா அபிலஷிதம் புனக, நீ விரும்பியபடி. ஏன்னா என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாலே, என்னுடைய குழந்தை என்னை விட்டு போயிட்டானேன்னு எல்லாம் வருத்தப்பட்டு வந்திருக்காய். அந்த சுகமெல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும், நீ ஆசைப்பட்டபடி நடக்கும். அபிலாஷான இச்சா, விருப்பம். स्वजनानां च मान्यः त्वं भविष्यसि गृहे गतः सुखं सांसारिकं प्राप्य यथा अभिलषितं पुनः. देवी लोके शुभे वासः भविता तेन संशयः न आराधिता भगवती यैः ते नरकभागिनः. ஸோ தேவிலோகன்னு அதான் மணிதீபம். ஸோ அந்த தேவிலோகத்தில் சுபே வாசக, சுபமான வாசம் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீ வசிக்கலாம். ஹே சமாதியே கேளு, உனக்கு அந்த லோகத்தில் வாசம் கிடைக்கும். பவிதாத்தேன சம்சேகம், உனக்கு சந்தேகமே வேண்டாம். அதில் ந ஆராதிதா பகவதி எய்ஹி, எவர்களால் அந்த தேவி ஆராதிக்கப்படவில்லையோ நரக பாகினக, அவன் நரகத்துக்கு போவான். பாகினகன்னு நரகத்தில் பாகம் கொள்வார்கள், பங்கு கொள்வார்கள். பாகுனாலே பங்கு. ஸோ நரகத்தில் பங்கு கொள்வார்கள்னு அவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவா. தேவி ஆராதிக்கலைன்னா நரகம்தான். देवी लोकेषु देवासः भविता तेन संशयः न आराधिता भगवती यैः ते नरकभागिनः. इह लोके अतिदुःखार्ताः नानारोगैः प्रपीडिताः भवन्ति मानवा राजन् சத்ருபிஷ்ட பராஜிதாக. ஸோ இந்த லோகத்துலேயும் அவளுக்கு சுகம் கிடையாது. அதி துக்கார்த்தாக, ஏன்னா தேவியை வணங்கலைங்கிறதுனால இந்த லோகத்துலேயும் ரொம்ப துக்கம்தான். துக்கத்தால் பீடிக்கப்பட்டு, துக்க ஆர்த்தாக, ஆர்த்தி ரொம்ப பீடையோடு அனுபவித்து நானா ரோகைக்கு பல ரோகம். அதனால தான் ஆடி மாதம் எல்லாமே வியாதி காலம்னு சொல்கிறான். ஏன்னா தேவியை ஆராதிக்கிறதுக்கு அதுதான். அதனால தான் ரோகமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தேவியை ஆராதிக்கிறேங்கிற. அதனால ரோக பீடிதாகன்றா. ஸோ ரோகங்களால் பீடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பவந்தி மானவாக, மனிதர்கள் யார் தேவி ஆராதிக்கலையோ அவளுக்கெல்லாம் வரும். ஹே ராஜன் சத்ருபிகி பராஜிதாக, ஒரு ராஜாவாக இருந்தால் சத்ருக்கள் எல்லாம் தாக்கி அவளை தோற்கடித்து விடுவார்கள். ஸோ ஆராதனை ரொம்ப முக்கியங்கிறத எடுத்து சொல்கிறார் சுமேதஸ். लोके अति दुःखार्ताः नानारोगैः प्रपीडिताः भवन्ति मानवा राजन् शत्रुभिश्च पराजिताः. निष्कळत्राहि अपुत्राः च तृष्णार्ताः स्तब्धबुद्धयः बिल्वीदलैः करवीरैः शतपत्रैश्च चम्पकैः.
ஸோ நிஷ்களத்ரா, களத்திரம்னா ஒய்ஃப்னு அர்த்தம், மனைவிக்கு களத்திரம்னு ஒரு பேர். ஸோ நிஷ்களத்ராகானா பொண்டாட்டி இருக்க மாட்டா, இந்த மாதிரி பூஜை பண்ணலைன்னா பொண்டாட்டி போயிடுவா பாதியில். அபுத்ராஷா, பிள்ளைகள் இருக்காது, குழந்தை பிறக்கிறது கஷ்டமாயிடும். திருஷ்ணார்த்தாக, திருஷ்ணான பேராசையோடு இருப்பா, எதை கொடுத்தாலும் ஆசை தீரவே தராது, இன்னும் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருப்பாவா. ஸ்தப்த புத்தேக, ஹட புத்தி, கெட்ட புத்தி, யாரை எப்படியெல்லாம் திட்டலாம், யாரை எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெட்ட புத்தியோடு கூட இருப்பார்கள். அப்படிப்பட்ட புத்தி தான் அவளுக்கு இருக்கும். இப்போ அடுத்த லைன் வந்து அதுக்கு அடுத்த லைனோட அன்வயம் பண்ணணும். ஆக்சுவலாக வில்வதலைகி கரவீரைகி, வில்வதலைன்னு வில்வத்தோட இலை, கரவீரன்கிறது ஒரு ஃப்ளவர், கரவீர ஃப்ளவருங்கிறது சில இடத்துல செம்பருத்தின்னு சொல்கிறான். ஸோ கரவீர ஃப்ளவர். சதபத்திரம்னு சொன்னால் தாமரை, நூற்றுக்கணக்கான இதழ்கள் இருக்கிறதுனால தாமரை மலருக்கு சதபத்திரம்னு பேர். ஸோ சம்பக மலர், செண்பக மலர், இவற்றையெல்லாம் கொண்டு அர்ச்சிதான்னு அடுத்த லைனில் கண்டினியூ பண்ணும். சாரி மேம், கிருஷ்ணார்த்தமே நிஷ்களத்ராஹி அபுத்ராஷ்ச கிருஷ்ணார்த்தாஹ ஸ்தப்த புத்தயः பில்விதலைஹி கரவீரைஹி சதபத்ரைश्च சம்பகைஹி अर्चिता जगदां दात्री यैः ते अतीव विलासिनः भवन्ति कृतपुण्यास्ते शक्तिभक्तिपरायणाः. ஸோ இந்த பூக்கள்லாம் வச்சு தேவி அர்ச்சனை யாரெல்லாம் பண்ணுறாளோ, ஜெகதாம் தாத்ரி, ஜகத்துக்கெல்லாம் ஜனனியாக தரிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய அந்த தாயை யாரெல்லாம் கும்பிடுறாளோ, அதே அதீவ விலாசினக, ரொம்ப ஜாலியாக இருப்பாளாம். விலாசம்னு ஒய்யாரமாக கொண்டாட்டம்னு அர்த்தம். விலாசத்தோடு அப்படியே ஜம்முன்னு இருப்பாவா, பவந்தி இருப்பார்கள். கிருத்த புண்ணியாகாத்தே, அவளை புண்ணியம் பண்ணிடுவான். தேவி ஆராதிக்கனால இவ்வளோலாம் பலன் கிடைக்கிறதுனா அது அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேவி ஆராதிக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஆராதிக்க முடியும். அப்படி பண்ணும்போது இன்னுமே அவள் விலாசத்தை அடைவார்கள். சக்தி பக்தி பராயணாக, சக்தியிடம் பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள். अर्चिता जगतां दात्री यैः अतीव विलासिनः भवन्ति कृतपुण्याः ते शक्तिभक्तिपरायणाः. जलविभवसुखाढ्या मानवाः मानवन्तः सकलगुणगणानां भाजनं पारदीशाः निगमपठितमन्त्रैः पूजिता यैः भवानी नृपतितिलकमुख्याः ते भवन्ति इह लोके. ஸோ இந்த லோகத்தில் தன விபவ சுக ஆட்யா, ஆட்யானாலே ரிச்சுன்னு அர்த்தம். ஸோ தனத்தோடும் வைபவத்தோடும் சுகத்தோடும் அப்படி ரிச்சாக இருப்பார்கள் மனிதர்கள், மாணவாக மனிதர்கள். மாணவந்தக, கௌரவத்தோடு இருப்பான். வெறும் பணம் இருக்கிறனால கௌரவம் வந்துடாது. அந்த கௌரவம் கிடைக்கணும்னா அவளுடைய கேரக்டர் அப்படி நல்லா இருந்தால் தான் கௌரவம் கிடைக்கும். அதனால அந்த சக்தியோட பூஜையினால அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ தனம், வைபவம், சுகம், அப்புறம் கௌரவம், சகல குணகணானாம் பாஜனம், பாஜனம்னு இந்த பாத்திரம்னு அர்த்தம். எல்லா குணங்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பாத்திரமாக அவர்கள் இருப்பார்கள். எல்லாரும் கொண்டாடுவாள். அந்த குணகணானாம், குணக்கூட்டம் அவகிட்ட இருக்கும். பாரதீஷாகா, பாரதின்னு சரஸ்வதின்னு அர்த்தம். பாரதி ஈஷாகான்னு என்னது, வாக்கு வன்மை அவர்கள்ட்ட இருக்கும். சரஸ்வதி நடமாடுவா வாக்கிட்ட. ஸோ அப்படி பாரதி ஈஷாகா, சரஸ்வதி நடமாட்டம் வாக்குவன்மையோடு கூட இருப்பார்கள். நிகம படித்த மந்திரைஹி பூஜிதா யைஹி. ஸோ நிகமத்தில், வேதத்தில் சொல்லக்கூடிய மந்திரங்களால், யைஹி எவர்களால், அந்த பவானி பூஜிதா, பவானி ஆகப்பட்ட தேவி பூஜிக்கப்பட்டால் இதெல்லாம் நடக்கும். நிருபதி திலக முக்கியாக, அது ராஜாக்களிலேயே சிறந்த ராஜா. நிருபதிகள் ராஜா, நிருபதினா ராஜா, ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் திலக முக்கியாகனது திலகம் வைத்தார் போல் நெத்திக்கு பொட்டு எப்படி ஆபரணமாக இருக்கோ அது மாதிரி ராஜாக்களிடையே பொட்டு வச்ச மாதிரி அப்படி சிறந்த ராஜாவாக தே பவந்தி இகலோகே, இந்த லோகத்தில் ஆவார்கள்னு சொல்கிறார் இங்கே சுமேதஸ்கர ரிஷி. धन विभव सुख आद्या मानवाः मानवन्तः सकल गुणगणानां भाजनं भारतीशाः निगमपठितमन्त्रैः पूजिता यैः भवानी नृपतितिलकमुख्याः ते भवन्ति इह लोके. इति देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे भगवत्याः पूजाराधना वर्णनं नाम 34. सर्वं जगदाम्बार्पणमस्तु.
अथ पञ्चत्रिंशोऽध्यायः व्यास उवाच विदितस्य वचः श्रुत्वा दुःखितौ वैश्यपार्थिवौ प्रणिपत्य मुनिं प्रीत्या प्रश्रया अवनतौ वृषम्. ஓகே. ஸோ வியாசர் இங்கே ஜனமேஜி என்று சொல்லிட்டு இருக்கார். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வச்சகா தஸ்ய ஸ்ருத்வா, இந்த வார்த்தைகளை கேட்டு சுமேத சொல்லி முடிச்சிட்டார். இப்படிலாம் பூஜை பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும், ராஜ்யமெல்லாம் கிடைக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரா. ஸோ துக்கித்தவும் வைசிய பார்த்திவ் இவ்வளோ நாள் ரொம்ப துக்கத்தோடு இருக்கான் இல்லையா. இவற்றை வரும்போது துக்கத்தோடு வந்தா. அப்படி துக்கப்பட்ட அந்த வைசியனும் அந்த பார்த்திவன் ராஜா, இந்த 2 பேரும் பிரணிபத்திய முனிம் அப்படி நமஸ்காரம் பண்ணுறான். நிபாத்தம்னா டம்னு விழருது. பிராணிபத்தியா நன்றாக தண்டம் போல் விழுந்தவர்கள். பிரணிபத்தியா முனிம் பிரீத்தியா அன்போடு கூட அந்த முனிவரை வணங்கி பிரஷ்ரய அவனதௌ பிருஷம். ஸோ பிரஷ்ரய அவனதௌன்னு சொன்னா மரியாதையோடு கூட, பிரஷ்ரயம்னா மரியாதையோடு கூட வணங்கினார்கள். பிருஷம் அவனதௌ நன்றாக வணங்கினார்கள். प्रणिपत्य मुनिं प्रीत्या प्रश्रय अवनतौ वृषम्. हर्षेण उत्फुल्लनयनौ ऊचतुः वाक्यकोविदौ कृताञ्जलिपुटौ शान्तौ भक्तिप्रणवचेतसौ. ஹர்ஷேன உத்புல்ல நயனவ், ரொம்ப சந்தோஷம் வந்துருது, நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்துட்டார், ரிஷி கொடுத்துட்டாருங்கிற சந்தோஷத்தில் உத்புல்ல நயனவ் கண்ணெல்லாம் மலர்ந்து போயிடுதான். மலர்ந்த கண்களோட ஊச்சத்துக்கு வாக்கிய கோவிதவ் பேசும் சாமர்த்தியம் உடையவர்கள். வாக்கிய கோவிதனா பண்டிட். ஸோ வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப பண்டிட்டாக இருந்தக்கூடிய 2 பேரும் ஊச்சத்துக்கு சொன்னார்கள். கிருத அஞ்சலி புட்ட கைகளை கூப்பிக்கொண்டு அந்த முனிவர் முன்னாடி கை கூப்பிக்கொண்டு சொன்னான். சாந்தாவு ரொம்ப அமைதியாகிடுது. இப்போ மனசு சஞ்சலமெல்லாம் போயிடுத்து, கொஞ்சம் அமைதியாகிடுது. பக்தி பிரவண சேத்தசௌ, பக்தியால் வணங்கிய மனதோடு கூடியவர்கள். ஸோ மனசு கொந்தளிக்கிற மனசு இப்போ அடங்கி போச்சு. அப்படி ஆனந்தத்தோடு அவர்கள் அந்த முனிவரை பார்த்து சொன்னார்கள். कृत अंजलि पुटौ शान्तौ भक्ति प्रवनु चेतसौ. भगवन् भावितौ अद्य शान्तौ दीनौ शुचान्वितौ तव सूक्त सरस्वत्या गंगया इव भगीरथः. ओके, भगवान கூப்ரா, ஹே பகவானேன்னு கூப்ரா ரிஷிய. பாவித்தௌ அத்ய, நாங்கள் புனிதமடைந்தோம். பாவனம்னு இது புனிதப்படுது. ஸோ எங்களோட மனசெல்லாம் நல்லபடியாக ஆக்கிட்டேன், மனசு குழம்பி கிடந்த எங்களெல்லாம் நீங்கள் புனிதப்படுத்தி விட்டீர்கள். அத்யா இன்று. சாந்தவ், இப்போ நாங்கள் ரொம்ப சாந்தமாயிட்டோம். தீனவ், ரொம்ப தீனவ். சுச்சான்விதவ், முன்னாடி தீனமாக கவலையோடு இருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் சாந்தி ஆகிட்டோம். நாங்கள் சுச்சான கவலையோடு இருந்த நாங்கள், எங்களுக்கு இப்போ சுகம் கிடைச்சிருது. தவ சூக்த சரஸ்வத்தியா, நீங்கள் பேசின அந்த சரஸ்வதி, அந்த பாஷை, நீங்கள் எங்களுக்கு அப்படியே உக்தான் தான் சூக்தான்னு அர்த்தம். நன்றாக சொல்லப்பட்ட அந்த வாணி, நீங்கள் சொல்லியிருக்கேள இந்த இப்படி பண்ணுன்ட்டு, அந்த பாஷையினால் நாங்கள் ரொம்ப சாந்தமானோம். கங்கையா இவ பகீரதக, எப்படி பகீரதன் அந்த கங்கையை கொண்டு வந்து புனிதமடைந்தானோ, பகீரத பிரயத்தனம் பண்ணிட்டு அந்த பகீரதன் கங்காதேவியை கொண்டு வந்தா இல்லையா, தன்னுடைய முன்னோர்களை புனிதப்படுத்துவதற்காக கொண்டு வந்தா இல்லையா கங்கையை, அது போல நாங்கள் பவித்திரம் அடைந்தோம். भगवन् भावितौ अद्य शान्तौ दीनौ सुचान्वितौ तव सूक्त सरस्वत्या गङ्गया इव भगीरथः. साधवः सम्भवन्ति इह परोपकृति तत्पराः अकृत्रिम गुण आरामाः सुगताः सर्वदेहिनाम्. ஸோ பர உபகிருதி தத்பராக, பரோபகிருத்தின்னு சேர்த்து படிக்கலாம். பர உபகிருதி தத்பராக. சாதவக அதாவது சாதுக்கள். சாதுகு அதோட பகுவச்சன் தான் சாதவகன்னு சொல்கிறோம். நிறைய சாதுக்கள் சம்பவந்தீக, நிறைய பேர் இருப்பான், நிறைய பவந்தின்னு ஏற்படுவார்கள், நிறைய சாதுக்கள் ஏற்படுவார்கள். பர உபகிருத்தி தத்பராக, உபகிருத்தின்னு பிராயச்சித்தம் சொல்கிறது. நீ இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படி சொல்கிறதுக்குன்னே நிறைய சாதுக்கள்லாம் இருப்பா. நீங்களும் அது மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி அதில் ஈடுபட்டவர்களாக. அக்கிருத்திம குண ஆறாமாக, கிருத்திரிம குணமே கிடையாது அவளுக்கு. அதாவது சும்மா டம்பமாக
ஏதோ இப்போ காசு வாங்கின்னு சொல்லுவாளே பிராய்ச்சித்தம் சொல்கிறேன்ட்டு நிறைய காசை பிடுங்குவா. அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதுக்கள் நல்லவா. அவள் பைசாலாம் வாங்கிக்காமல் இப்படி பண்ணு நல்ல விஷயமா சொல்லுவா. நீ அங்கே போய் நிறைய பைசாவை கொடு, இதை பண்ணி செலவழிக்க சொல்ல மாட்டா. நல்லவர்கள் எப்போவுமே ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு எப்படி அடையணும்னு சொல்லி தருவா. ஸோ அப்படி செயற்கையற்ற குணத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட குணத்தோடு நிறைந்தவர்கள். ஆறாமகன்னு தோட்டம், அந்த தோட்டமே அப்படி அவளுடைய அந்த ஆறாமம்னு தோட்டம், அது எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்குறது. பழத்தோட்டத்துக்கு தான் ஆறாமம்னு பேர். ஸோ அந்த மாதிரி குணத்தோட்டமாக இருக்காய் வாழலாம். சுகதாக, சுகத்தை அளிப்பவர்கள். சர்வதேகினாம் சுகதாக, எல்லா தேகத்தை உடையவர்களுக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்கக்கூடிய சாதுக்கள் இருக்கத்தான் செய்யறா உங்களை போல என்று சொல்றா இவா 2 பேரும். சாதவக சம்பவந்தி இஹ பர உபக்ருதி தத்பராஹ கிருத்ரிம குண ஆராமாக சுகதாஹ சர்வதேகினாம் பூர்வ புண்ணிய பிரசங்கேன பிராப்தக அயம் ஆஶ்ரமக சுபக தவ ஆவாப்யாம் மகாபாக மகாதுக்க விநாசகः. ஸோ பூர்வ புண்ணிய பிரசங்கேன கான்டெக்ஸ்ட், பிரசங்கம்னா கான்டெக்ஸ்ட்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதனால பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏதோ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கனால அதனால தான் அயம் ஆசிரமக சுபகா பிராப்தக, இந்த ஆசிரமத்துக்கு வந்தோம். எங்களோட துக்க காலத்தில் எங்கேயோ போகாமல் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்த காரணமே ஏதோ எங்களோட பூர்வ புண்ணியம்தான். தவ ஆவாபியாம் மகாபாக, உங்களுடைய எங்கள் 2 பேருக்கும், ஆவாபியாம்னு எங்கள் 2 பேருக்கும் மகாபாகியமுடையவரே மகா துக்க விநாசக. எப்படிப்பட்ட ஆசிரமம் இது? நீங்கள் இருக்க இந்த ஆசிரமம் எங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீக்கக்கூடிய ஆசிரமமாக அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட உங்களால் எங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்கு இல்லையா, ஒரு பிராய்ச்சித்தம் கிடச்சிருக்கு இல்லையா, அதனால இது நாங்கள் எங்கள் பூர்வ புண்ணியத்தினால கிடைச்சதுன்னு சொல்கிறோம். பூர்வ புண்ணிய பிரசங்கேன பிராப்தக அயம் ஆஶ்ரமக சுபக தவ ஆவாப்யாம் மகாபாக மகாதுக்க விநாசகः. பவந்தி மானவா பூமௌ பகவக ஸ்வார்த்த தத்பராः பரார்த்த சாதனே தக்ஷாः கேசித்வ அபி பவாத்ருஷாः. ஸோ பூமியில் மாணவாக பவந்தி, மனிதர்கள் இப்படி ஏற்படுறா. சில பேர்லாம் பகவக ஸ்வார்த்த தத்பராக, ரொம்ப பேர் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுலையே குறியாக இருப்பான். சுவார்த்த தத்பரம், சுவார்த்தமாக அப்படியே தனக்கு தான் வேணுங்கிற அப்படிப்பட்ட ஆசையோடு நிறைய பேர் உலகத்தில் தோன்றுவான். பரார்த்த சாதனை, பிறருக்கு சாதிச்சு கொடுக்கணும், மற்றவாளுக்கு நன்மை பண்ணணும், அவளுக்கு அர்த்தத்தை அவளுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தட்சாக ஃபிட்டாக இருக்கக்கூடியவள். தட்சான ஃபிட்டு, பிறருக்கு நம்ம செய்து கொடுக்கலாம், இவாளுக்கு இப்படிலாம் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறதுல சாமர்த்தியம் உடையவர்கள். கேச்சித், யாரோ ஒரு சில பேர், குவாபி எங்கேயாவது, அப்படி பவாதிருஷா உங்களை போல எங்கேயாவது 1-2 பேர் தான் இந்த மாதிரி பிறத்தியாருக்கு நல்லது பண்ணணும்னு இருப்பா. தனக்கு காரியம் ஆத்திக்கிறதுல நிறைய பேர் இருப்பா சொல்றான். ஒரு நிமிஷம் வாசிங்க. दुःखितो अहं मुनिश्रेष्ठ वैश्यो अयं च अतिदुःखितः उभौ संसार संतप्तौ तव आश्रमपदे मुदा. हे मुनिश्रेष्ठ, हे मुनिवरे, அகம் துக்கிதக, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன். வைஷ்யோ அயம், இந்த அயம்னு இவன், இந்த வைஷ்யனும் அதிதுக்கிதக, அவனும் ரொம்ப துக்கத்தோடு இருக்கான். நாங்கள் 2 பேருமே ரொம்ப துக்கத்தோடு தான் இருக்கோம். இப்போது உபவு சம்சார சந்தப்தம், இந்த சம்சாரத்தில் மூழ்கி அதனால தபிச்சு போயிருக்கோம். சந்தப்தம், தபிச்சு போயிருக்கோம், நல்லாவே தபிச்சு போயிருக்கோம் இந்த 2 பேருமே. தவ ஆசிரம பதே முதா, ஸோ உங்கள் ஆசிரம பதம் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இப்போ உங்கள் ஆசிரம பதம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு துக்கத்தில் வந்தவங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. दुःखितः अहं मुनिश्रेष्ठ वैश्यः अयं च अतिदुःखितः उभौ संसार संतप्तौ तव आश्रमपदे मुदा. दर्शनात् एव हे विद्वन् कथं दुःखम् इह आवयोः देहजं मानसं वाक्य श्रवणादेव साम्प्रतम्. हे विद्वन्, வித்வான், நல்ல வித்வானாக இருக்கக்கூடிய நீங்கள், தர்ஷனாதேவ, உங்களை பார்த்த உடனே சந்தோஷம் வந்தாச்சு. ஸோ உங்களை தர்ஷனத்தில் பண்ணினதுலேயே கதம் துக்கம்,
எங்கள் துக்கம் போயிடுது. இக ஆவயோகம், ஆவயோகம்னு எங்கள் 2 பேருக்கும், எங்கள் 2 பேருக்கும் வந்த துக்கம் உங்களை தர்சனம் பண்ணின சமயத்திலேயே போயிடுது, கதம் போயிடுது. தேகஜம் மானசம், அது தேகத்தில் ஏற்பட்ட துக்கம், மனசில் இருக்கக்கூடிய துக்கம். வாக்கிய ஸ்ரவணாதேவ, இப்போ உங்களுடைய வார்த்தையை கேட்டோமா, சாம்பிரதம்னு நவ், இப்போ உங்கள் வார்த்தையை கேட்டு அந்த தேகத்தோட துக்கம், மனசில் ஏற்பட்ட துக்கம் எல்லாமே மொத்தமாக போயிடுது. दर्शनाख्येव हे विद्वन् कथं दुःखम् इह आवयोः देहजं मानसं वाक्य श्रवणा देव साम्प्रतम्. வாக்கிய ஸ்ரவணாத், அது 2 சேர்த்து படிச்சிருங்க. ஆமாம், கரெக்ட். देहजं मानसं वाक्य श्रवणात् एव साम्प्रतम्. ओके. धन्यौ आवां कृतकृत्यौ जातौ सुप्ते सुधा रसात् पावितौ भवता ब्रह्मन् कृपया करुणार्णव. கருணார்ணவன்னு கூப்பிட்றா, கருணை கடலே அப்படின்னு கூப்பிட்றா. அர்ணவம்னா கடல். கருணை கடலே, ஹே முனிவரே. தன்யவ் ஆவாம், நாங்கள் 2 பேரும் தன்யர்கள். ஏன்னா உங்களோட இதுக்கு வந்தோமே காலில், அதனால நாங்கள் தன்யர்கள். நாங்கள் 2 பேரும் ஆவாம், நாங்கள் 2 பேரும் கிருத்தகிருத்தியவ், செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிவிட்டோம். ஜாத்தவுன்னு ஏற்பட்டு விட்டோம். சு உக்தி சுதாரசாத், நல்ல வார்த்தை சொல்லிருக்கேன். உங்கள் வார்த்தை அப்பேற்பட்ட அமிர்தமான வார்த்தைகள், சுதாரசம், அப்படியே அமிர்தத்தை பொழியக்கூடிய வார்த்தைகள், எங்களுக்கு அப்படியே ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். பாவித்தவ், அதனால் நாங்கள் புனிதப்பட்டு விட்டோம், புனிதமடைந்தோம், பாவனமாகினோம். பவதா பிரம்மன் கிருப்பையா, பவதா கிருப்பையா, உங்களுடைய கிருப்பை தான் காரணம். எங்களுக்கு இந்த ஆனந்தமோ இந்த மனசோட துக்கம் நீங்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் நீங்கள் கருணை கடல் அப்படின்னு கூப்பிட்றான். कृपया करुणार्णव. गृहाण अस्मत्करौ साधो नयवारं भवार्णवे भग्नौ श्रान्तौ इति ज्ञात्वा मन्त्रदानेन साम्प्रतम्. கிருஹான அஸ்மத் கரவு, எங்கள் 2 பேர் கையிலையும் பிடிச்சுங்கோ, எங்களை வழி நடத்துங்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கள் கைகளை பிடித்து கொள்ளுங்கள். சாதோ, ஹே சாதுவே. நயபாரம் பவ அர்ணவே, பவசாகரம், இந்த சம்சார சாகரம், இந்த சம்சாரத்தை தாண்டி விட்டுடுங்கள். எங்களுக்கு ஒரு குருவாக இருந்து எங்களை கைப்பிடிச்சு இந்த சம்சார கடல்லேருந்து எங்களை தள்ளி விட்டுடுங்கோ. பாரம்னு அடுத்த கரையில் எங்களை கொண்டு சேருங்கள், கொண்டு செல்லுங்கள். மக்னவ் ஸ்ராந்தவ், நாங்கள் சம்சார சாகரத்தில் மூழ்கி கிடக்கோம். என் குழந்தை, என் குட்டி, இதே மண்டலம் போயின்னு இருக்கு. அதனால இந்த அப்படி மூழ்கி மக்னமாகி ஸ்ராந்தவ், டயர்டாயிட்டோம். இந்த சம்சாரத்தில் மூழ்கி ரொம்ப டயர்டாக போயிட்டோம் நாங்கள். இது ஞாத்வா, இதை புரிந்து கொண்டு மந்திரதானேன சாம்பிரதம், அதுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க. தேவி எப்படி ஜபிக்கிறது, சரி மந்திரம் சொல்லி ஜபிச்சு விரதத்தை கடைப்பிடிச்சு நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த மந்திர தானத்தை நீங்கள் கொடுக்கணும், தீட்சை கொடுங்கன்றா. நீங்கள் தீட்சை கொடுங்க, நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி தேவியை எப்படி அடையிறது நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். மந்திரதானம் பண்ணுங்கள் சாம்பிரதம் இப்பொழுது. गृहाण अस्मत्करौ साधो नयपारं भव अर्णवे मग्नौ श्रान्तौ इति ज्ञात्वा मन्त्रदानेन साम्प्रतम्. तपः कृत्वा अतिविपुलं समाराध्य सुखप्रदां सम्प्राप्य दर्शनं भूयः यास्यावः निजमन्दिरम्. அதிவிபுலம் தவக்கிருத்வா, ரொம்ப பெரிய தபஸை நாங்கள் பண்ண போகிறோம். ஆராத்திய சுகப்பிரதாம், சுகத்தை அளிக்கக்கூடிய, பிரதாம்னா கொடுக்கக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவியை ஆராத்யா, நன்றாக ஆராதித்து பெரிய தபஸை பண்ணி சம்பிராப்பிய தர்சனம், அவளுடைய தர்சனத்தை அடைவோம். பிராப்பியான அடைந்து, அந்த தேவியோடைய தர்சனத்தை அடைந்து பூயகா யாஸ்யாவக நிஜமந்திரம், அதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கு நாங்கள் போகிறோம். யாஸ்யாவகன போவோம், நிஜமந்திரம் எங்கள் ஊருக்கு எங்கேருந்து வந்தோமோ பூயகா மீண்டும் செல்வோம். ஸோ தேவி தர்சனத்தை அடையாமல் போகிறதில்லைன்னு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கான். तपः कृत्वा अतिविपुलं समाराध्य सुखप्रदां सम्प्राप्य दर्शनं
निजमन्दिरम् वदनात्तव सम्प्राप्य देवी मन्त्रं नवाक्षरं स्मरणं च करिष्यावः निराहारौ धृतव्रतौ. ஸோ தேவி மந்திரம் நவாக்ஷரம் தேவி மந்திரம் அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. ஸோ இந்த தேவி மந்திரத்தை நவாட்சரம் 9 எழுத்துக்கள் கூடிய இந்த மந்திரத்தை தவவதனாத் சம்பிராப்பியா உங்கள் வாயிலிருந்து, ஏன்னா அதை சொல்லிக் கொடுக்குறது. அவர் சொல்லியாச்சுன்னா அது மந்திரம் ஆகிடுது, அவர் சொன்ன உடனே அதை கேட்டால் தீட்சை ஆகிடுறது. ஸோ அப்படி உங்கள் வாயிலிருந்து சம்பிராப்பியா அடைந்து ஸ்மரணம் கரிஷ்யாவக. ஸோ தேவியை அப்படியே ஸ்மரிச்சுட்டே இருப்போம், தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் நிராகாரவ் திருத விரதத்தோடு கூடியவர்களாக, நிராகாரவ் ஆகாரம் எதுவும் சாப்பிடாம அப்படி நாங்கள் தேவிய மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்க போறோம்னு சொல்றோம். தேவி மந்திரம் நவாக்ஷரம் மரணஞ்ச கரிஷ்யாவஹ நிராகாரௌ திருதவ்ரதௌ. व्यासौ उवाच इति संचोदितः ताभ्यां सुमेधा मुनिसत्तमाः ददौ मन्त्रं शुभं ताभ्यां ज्ञानबीजपुरःसरम्. சத்தமகான்னு கிடையாது, சத்தமக. சுமேதா முனி சத்தமக, சுமேதஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர்கள் சிறந்த அவர், அந்த ரிஷி. இதே சஞ்சோதிதக தாபியாம் இவ்வாறு தூண்டப்பட்டு, அவள் சொல்கிறாளே எங்களுக்கு மந்திர தீட்சை கொடுங்கன்னு கேட்டா இல்லையா. ஸோ அவர்களால் தாபியாம் சஞ்சோதிதக அவர்கள் இருவராலும் தூண்டப்பட்டவராக, சுபம் தேவி மந்திரம் தாபியாம் ததௌ சோபனமான தேவியுடைய அந்த மந்திரத்தை அவர்கள் இருவருக்கும், தாபியாம் அவர்கள் இருவருக்கும் ததௌ கொடுத்தார். தியான பீஜ புரஸ்சரம், அதாவது முன்னாடி இருக்கக்கூடியதுலாம் தியான மந்திரங்கள் தானே, பீஜம் பீஜாட்சரங்கள் இந்த 3 இல்லையா, ஐம் ஹ்ரீம் க்ளீம், அந்த 3 பீஜாட்சரங்கள் முன்னாடி உள்ள அந்த 9 எழுத்தான அந்த மந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். व्यासोवाच इति संचोदितः ताभ्यां सुमेधा मुनिसत्तमः ददौ मन्त्रं शुभं ताभ्यां ज्ञानबीजपुरःसरम्. तौ च प्राप्य मुनेः मन्त्रं सम्मन्त्र्य गुरुदैवतौ जग्मतुः वैश्यराजानौ नदीतीरम् अनुत्तमम्. குரு தெய்வத்தோ தானே, குரு. முனேகே மந்திரம் கரெக்ட். ஸோ முனேகே தௌச்ச பிராப்பியா முனிவருடைய மந்திரத்தை அடைந்து, பிராப்பியா அடைந்து, சம்மந்திரிய குரு தெய்வத்தௌ, அதாவது அந்த குரு தெய்வத்தவுன்னு சொல்லும்போது குருவையும் தெய்வத்தையும் ஆராதித்து, மந்திரையான்னு மனசில் அப்படியே மந்திராலோசனை பண்ணி குருவே தெய்வம் அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கிறான். ஸோ குரு தான் தெய்வம், அவர் வாயிலேருந்தே நம்ம கிடச்சிருத்து மந்திரம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட ஜக்மத்துகு வைஷ்யராஜானவ் 2 பேரும் கிளம்பி போயிட்டான். 2 பேரும் கிளம்பி எங்கே போகிறான், நதி தீரம் அனுத்தமம், உத்தமமான நதிக்கரையை அடைந்தார்கள். எப்போவுமே எல்லாமே யாக எங்கே வேணுனாலும் ஜபம் தபம் எல்லாம் நதி தீரம் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ உத்தமமான நதிக்கரையை அடைந்தார்கள். தௌச்ச பிராப்ய முனேஹ மந்திரம் சம்பந்த்ய குருதைவதௌ ஜக்மத்ஹு வைஷ்யராஜானௌ நதீதீரம் அனுத்தமம். ஏகாந்தே விஜனே ஸ்தானே கிருத்வா ஆசன பரிக்ரஹம் உபவிஷ்டௌ ஸ்திரௌ பிரஜ்ஞௌ தௌ அதீவ கிருஷோதரௌ. ஆக்சுவலாக ஓகே, ஏகாந்தே விஜனே ஸ்தானே, தனிப்பட்ட இடமா தேடினா, எல்லாம் கூட்டத்தில் போய் இருக்கப்படாது, அப்புறம் மந்திரம்லாம் ஒழுங்காக மண்டையில் நிற்காது. அதனால் ஏகாந்தமான ஒரு இடத்துல விஜனே, ஜனங்கள் இல்லாத ஒரு இடத்தை அடைந்து, கிருத்வா ஆசன பரிகிரகம், ஸோ தனக்கு ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தி கொண்டு, என்ன அங்கே என்னத்தை பாய்கி எதை கிடச்சதோ தெரில, அதை பாயை போட்டுட்டு உட்காண்டான். அதை தன்னுடைய அதை ஓனர்ஷிப்பாக ஏற்று, பரிகிரகம்னா தனக்கு ஒரு ஆசனமாக ஆக்கிக்கொண்டு, இல்லை ஒன்றும் இல்லாட்ட புல் கிடைக்கும், ஸோ புல் பாயை விரித்து உட்காந்துக்கலாம். ஸோ அங்கே உட்காண்டான். உபவிஷ்டவ் உட்காண்டார்கள். ஸ்திரப்பிரஜ்ஞவ் மனசை அப்படி ஸ்டடியாக்கிட்டா. ஸ்திரப்பிரஜ்ஞா, பிரஜ்ஞா வந்து சஞ்சலம் அடையாமல் புத்தி ஒரு ஸ்டடியாக இருக்கிற மாதிரி பண்ணுறது, அப்படி வச்சுட்டு தவ் அதீவ கிருஷோதரவ். ஸோ 2 பேர் ஆகாரம் இல்லாததுனால கிருஷ உதரவுன்னு விட்டார். வயிற்றை வாட்டி அப்படி ஒரு மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சா, அப்படி தபஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஏகாந்தே விஜனே ஸ்தானே கிருத்வா ஆசன பரிக்ரஹம் உபவிஷ்டௌ ஸ்திர பிரஜ்ஞௌ தௌ அதீவ கிருஷோதரௌ.
मन्त्रजप्यरतौ शान्तौ चरित्रत्रयपाडकौ निन्यतु मासम् एकं तु तत्र ध्यानपरायणौ. ஸோ மந்திர ஜாப்பிய ரதவு சாந்தவோ, மந்திரத்திலேயே ஜபிக்கிறதுலே ஈடுபட்டு, ரதவுன்னா ஈடுபடுறது ரதா, ஸோ அப்படி ஈடுபட்டு சாந்தமாக அமைதியாக, சரித்திரத்ரய பாட்டகவு, அது என்னது தேவி மகாத்மியம் தான். ஸோ உத்தம சரித்திரம், மத்தியம சரித்திரம், பிரதம சரித்திரம்னு 3 சரித்திரமாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 சரித்திரத்தையும் சேர்த்தக்கூடிய அந்த தேவி மகாத்மியத்தை அப்படி ஜபிச்சுட்டே இருக்கலாம். சரித்திர சாரித்திரிய இல்லை சரித்திரத்ரய பாட்டகம், அந்த 3 சரித்திரத்தையும் படித்து கொண்டு நின்யதுகு மாசம் ஏகம், 1 மாதம் தபஸ் பண்ணுறான். தத்திர தியானபராயணம், தியானத்தோடு தேவி தியானத்தில் ஈடுபட்டு அப்படியே தேவி மகாத்மியம் சொல்லிட்டு மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கலாம். மந்திர ஜாப்யரதௌ சாந்தௌ चरित्रत्रयपाठकौ निन्यतु मासम् एकं तु तत्र ध्यानपरायणौ. तयोः मासव्रतेन एव जाता प्रतिरनुत्तमा पादाम्बुजे भवान्याः तु स्थिरा बुद्धिः तथापि अलम्. 1 மாதம் அப்படி விரதத்தை கடைப்பிடிச்ச உடனே சந்தோஷமாயிடுது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே இந்த விரதம் கடைப்பிடிக்கிறதுக்குன்ட்டு ரொம்ப இஷ்டமாயிடுது. பிரீத்திகி அனுத்தமா, ரொம்ப உத்தமமான பிரீத்தி ஏற்பட்டுடுத்தோ அந்த மந்திரத்திலே அந்த ஜபத்திலே ரொம்ப இஷ்டம் வந்துடுது அவளுக்கு. ஸோ பவான்யாக தூ பாதாமுஜே, பவானியோட பாத கமலங்களில், அவளுடைய பாத கமலங்களில் ஸ்திரா புத்திகி ததாபி அலம், நிச்சயமாக, அலம்னு நிச்சயம், நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான புத்தி வந்துடுது. ஆஹா, இன்னும் நல்லா ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருத்தான். ஆசையோடு ஜபிக்கிறாளா இப்போ. तयोः मासव्रतेन एव जाता प्रीतिः अनुत्तमा पादाम्बुजे भवान्याः तु स्थिरा बुद्धिः तथापि अलम्. राधे कृष्ण मैम. कदाचित् पादयोः गत्वा मुनेः तस्य महात्मनः कृतप्रणाम आगत्य तस्ततुश्च कुश आसने. கதாச்சித் பாதையோகோ கத்வா முனேகே, அப்போ ஒரு சமயம் முனிவரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறான். தஸ்ய மகாத்மனக கிருத பிரணாம, அவரை நமஸ்காரம் பண்ணி பிரணாமம் பண்ணி வணங்கி ஆகத்திய திரும்பி வந்தது குஷ ஆசனே தஸ்ததுஷு. அப்போ நடுவில் போய் முனிவர் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட திருப்பி ஆசீர்வாதம் ஆயிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆகத்திய திருப்பி வந்து அவள் இருக்கிற இடம் எங்கள் நதி தீரத்தில் குஷ ஆசனே தஸ்ததுஷ்ட, அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார்கள். திருப்பி கண்டினியூ பண்ணுறா தபசா. कदाचित् पादयोः गत्वा मुनेः तस्य महात्मनः कृत प्रणाम आगत्य तस्तदुश्च कृश आसने. कुश आसने, कुशना पुल्ल, दर्भ पुल्ल, दर्भासना. न अन्यकार्यपरौ क्वापि बभूवतुः कदाचन देवी ज्ञानपरौ नित्यं जप मन्त्ररतौ सदा. ஸோ நான் அந்நிய காரியப்பரோ, வேறு காரியமே மனசில் சிந்தையே கிடையாது, எண்ணம் கூட கிடையாது. வேற ஒரு காரியத்தை நோக்கி முன்னாடி யானையை காணும் குதிரை காணும் என்ன பண்ணித்தோ ஏது பண்ணித்தோன்னு கவலையெல்லாம் இப்போ கிடையாது. ஸோ வேறு ஒரு காரியத்துலையும் இல்லாமல் இஷ்டம் இல்லாமல் குவாபி பபூது கதாச்சனகா, எங்கும் போகாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு தேவி தியான பரவு, தேவி தியானத்தில் முழுமையாக ஈடுபட்டு நித்தியம் ஜபமந்திர ரதௌ சதா, சதா சர்வதா நித்தியமுமே அப்படி தேவி தியானத்தில் ஜபத்தையும் மந்திரத்தையும் சொல்லிட்டு அதிலேயே ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். एवं जाते तदा पूर्णे तत्र संवत्सरे नृप बभूवतुः फल आहारं त्यक्त्वा पर्ण अशनौ नृप. ஸோ பூர்ணே தத்திர சம்வத்சரே, சம்வத்சரம்னு ஒரு வருஷம். ஸோ ஒரு வருஷம் பூர்ணமாயிடுது. தத்திர பூர்ணே சம்வத்சரே நிருப்பன்னா ஹே ராஜாவை யார் வியாச சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயனை பார்த்து. ஸோ ஜனமேஜயா கேளு, ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிடுது. ஏவம் ஜாத்தே ததா, இவ்வாறு அவர்கள் தபஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆனப்புறம் பல ஆகாரம் தெக்துவா, ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டு பழத்தை கூட சாப்பிட்றத விட்டுட்டா. ஸோ முதல்ல ஏதோ கொஞ்சோண்டு பழத்தை சாப்பிட்டுருக்கா ஒரு வருஷம். அதுக்கப்புறம் பல ஆகாரம் தெக்துவா, அந்த பழ சாப்பிட்றத விட்டுட்டு பர்ண அஷனவு,
பர்ணனை இலையை சாப்பிட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஆகாரம் என்னென்னா ஒரு வருஷம் கழிச்ச உடனே இலை மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சா. एवं जाते तदा पूर्णे तत्र संवत्सरे नृप बभूवतुः फलाहारं त्यक्त्वा फलाहारं त्यक्त्वा पर्णनौ नृपः वर्षम् एकं तपस्तत्र चक्रतुः वैश्यपार्थिवौ शुष्कपर्ण अशनौ धान्तौ जप ध्यानपरायणौ. ஒரு வருஷம் திருப்பி தபசு. தத்திர வருஷம் ஏக்கம் தபகா. இதை மாதிரி இலையை சாப்பிட்டு ஒரு வருஷம் தபஸ் பண்ணுறான். ஸோ வைஷ்ய பார்த்திவா, அந்த வைஷ்யனும் அந்த ராஜாவும். சுஷ்க பர்ண அசனவு, வெறும் காஞ்ச சருகு அப்படிப்பட்ட இலைகளை சாப்பிட்டுண்டு தாந்தவுன்னு அடங்கியவர்களாக, மனமெல்லாம் அடங்கி, இந்திரியங்கள்லாம் அடங்கி, ஜபத்தியான பராயணம், ஜபிக்கிறது தியானம் பண்ணுறது இதுலேயே ஈடுபாடோடு வெறும் இலையை சாப்பிட்டுன்னு இருந்தான். ஒரு வருஷம் அப்படி போச்சு. வருஷம் ஏகம் தபஹ தத்ர சக்ரதுஹு வைஷ்ய பார்த்திவௌ சுஷ்க பர்ண அஷதௌ தாந்தௌ ஜபத்யான பராயணௌ. पूर्णे वर्षद्वये जाते कदाचित् दर्शनं च तौ प्रापतुः स्वप्नमध्ये तु भगवत्याः मनोहरम्. அப்படி 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வருஷத்வயே பூர்ணே ஜாத்தே, பூர்ணமாக 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பார்த்தா சொப்பனத்தில் அவளுக்கு தேவி காட்சி கொடுக்குறான். இப்போ சொப்பனத்தில் வரா. ஸோ கதாச்சித் தர்ஷனம் ச தௌ, அவள் 2 பேருக்கும் சொப்ன மத்தியே பிராபத்துகு, சொப்பனத்துக்கு நடுவில் தேவி தர்சனம் கொடுத்தாள். பகவத்யாக மனோகரம் தர்சனம், சாதாரண தர்ஷனாலே மனோகரமாக அட்ராக்டிவாக சொப்பனத்தில் 2 பேருக்கு காட்சி கொடுத்தாள். पूर्णे वर्षद्वये जाते कदाचित् दर्शनं च तौ प्रापतुः स्वप्नमध्ये तु भगवत्याः मनोहरम्. रक्त अम्बरधरां देवी चारुभूषणभूषितां कदाचित् नृपतिः स्वप्ने अपि अपश्यत् जगदम्बिकाम्. ஸோ கதாச்சித் ஒரு சமயம் நிருபதிக்கு ராஜா சொப்பனத்தில் எப்படி பார்க்குறாராம், அபஷ்யத் ஜெகதம்பிகாம், ஜெகதம்பிகையை பார்த்தார். ரத்த அம்பரதராம், ரத்த கலரில் ஆடை, ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு, சக்கச்சவேல்னு ஒரு ஆடையை போட்டுண்டு, சாரு பூஷண பூஷிதாம், அழகிய பூஷணங்கள், உடம்புலெல்லாம் நல்ல அலங்காரணமான ஆபரணங்கள் எல்லாம் அப்படி அலங்கரிக்கப்பட்டவளாக, பூஷிதாம் அலங்காரத்தோடு ஒரு வாட்டி தேவி காட்சி கொடுக்குறா சொப்பனத்தில் ராஜாக்கு. रक्त अम्बरधरां देवी चारुभूषणभूषितां कदाचित् नृपतिः स्वप्ने अपि अपश्यत् जगदम्बिकाम्. वीक्ष्य स्वप्ने च तौ देवीं प्रीतियुक्तौ बभूवतुः जल आहारैः तृतीये तु स्थितौ संवत्सरे तु तौ. ஸோ சொப்னே வீட்சியா, சொப்பனத்தில் பார்க்குறா தேவியா, 2 பேரும் தௌ, அவர்கள் 2 தேவியும் பிரீத்தி யுக்தோ பகுது, தேவிகிட்ட ரொம்ப பிரீத்தியாகிடுது. அப்பா தேவி காட்சி தருவாங்க, ஒரு நம்பிக்கை வருது. முதல்ல சொப்பனத்தில் வரா, அப்புறம் நேரில் வரமாட்டாளா, இன்னும் ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா. ஸோ அப்படி பிரீத்தியோடு ஆகிவிட்டார்கள், பபுவத்துகோ ஆகினார்கள். ஜல ஆகாரம் அவ்வளோதான். திருத்திய 3வது வருஷம் ஆரம்பித்த உடனே வெறும் ஜலம், அந்த பர்ணமெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டா, இலையை சாப்பிட்றத விட்டுட்டா, ஜல ஆகாரம் பண்ணினா. சம்பத்சரே தூ ஸ்திதௌ தூத்தம், அவள் 2 பேரும் 1 வருஷம் ஜல ஆகாரத்தோடு இந்த ஜபிக்க ஆரம்பிச்சா மந்திரத்தை. ஸோ 3rd இயர். वीक्ष्य स्वप्ने च तौ देवीं प्रीतियुक्तौ बभूवतुः जल आहारैः तृतीये तु स्थितौ संवत्सरे तु तौ. एवं वर्षत्रयं कृत्वा ततस्तौ वैश्यपार्थिवौ चक्रतुः तौ तदा चिन्तां चित्ते दर्शनलालसौ. ஸோ வருஷத்ரயம் ஏவம் கிருத்வா, இவ்வாறு 3 வருஷங்கள் தபஸ் பண்ணி, தௌ வைஷ்ய பார்த்திவோ, அந்த வைஷ்யனும் அந்த ராஜாவும், தௌ ததா சிந்தாம் சக்கரத்துகு. ஸோ இன்னும் இப்போ மனசில் கவலை வருது, எப்போ பார்ப்போம் தேவி, எப்போ பார்ப்போன்னு ஒரு எண்ணம் வந்துடுறது அவளுக்கு. சித்தே தர்ஷன லாலசௌ, மனசில் அப்படியே தேவி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு, லாலசானாலும் இச்சா, அபிலாஷா லாலசா எல்லாமே இச்சான்னு அர்த்தம், விருப்பம். மனசில் அவளை எப்படியாவது பார்த்துடணுங்கிற ஒரு ஆசை வந்து விட்டது.
एवं वर्षत्रयं कृत्वा ततस्तौ वैश्यपार्थिवौ चक्रतुभूतौ तदा चिन्ता चित्ते दर्शनलालसौ प्रत्यक्षं दर्शनं देव्याः न प्राप्तं शान्तिदं नृणां देहत्यागं करिष्यावः दुःखितौ वृषम् आतुरौ. ஸோ பிரத்யக்ஷம் தரிசனம், தேவியோடைய அந்த பிரத்யக்ஷ தரிசனம் நமக்கு கிடைக்கல, நேரம் கண்ணுக்கு முன்னாடி தேவி வரலை. நான் பிராப்தம் அடையலை. சாந்திதம் ருணாம், அதுதான் நம்மளுக்கு மனசு அமைதியை கொடுக்கும். தேவியோட தரிசனம் நம்மளுக்கு மனசில் அமைதியை கொடுக்கக்கூடியது. தேக தியாகம் கரிசியாவக, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேகத்தை தியாகம் பண்ணிவிடுவோம், வேண்டாம் நமக்கு இந்த உடம்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சா கரிசியாவக நம்ம 2 பேரும் தேகத்தை தியாகம் பண்ணலாம். துக்கிதவ் பிருஷம் மாத்துரவ், ரொம்ப பீடிக்கப்பட்டிருக்கோமே, தேவி கிடைக்கலன்னு ஒரு மனசில் கவலை வந்துடுத்து. அதனால நம்ம இப்போ தேகத்தை நம்ம ஒன்றொன்னா நறுக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாவா. பிரத்யக்ஷம் தர்ஷனம் தேவ்யாஹ ந பிராப்தம் சாந்திதம் ருணாம் தேஹத்யாகம் கரிஷ்யாவஹ துக்கிதௌ ப்ருஷம் ஆதுரௌ. इति सञ्चिन्त्य मनसा राजा कुण्डं चकारः त्रिकोणं सुस्थिरं सौम्यं हस्तमात्र प्रणामतः. ஸோ இது சஞ்சிந்தியா நன்னா யோசிச்சு பார்க்குறார் ராஜா. மனசில் யோசிச்சு பார்த்து குண்டம்னா அக்னிகுண்டத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ தேகத்தை வெட்டி போடுறதுக்கு ரெடி பண்ணுறாரு. இப்போ அக்னிகுண்டத்தை ஏற்படுத்தினார், சக்கார செய்தார். திரிகோணம் சுஸ்திரம், முக்கோணத்தினால. எப்போவுமே அம்பாளுக்கு சண்டிகை ஹோமத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா முக்கோணம் இதுதான் வரைவான், அவள் அந்த செங்கல்லால் கட்டுவான். ஸோ திரிகோணம் அப்படி முக்கோணமாகப்பட்ட ஒரு அக்னிகுண்டத்தை கட்டினார். சுஸ்திரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, சௌமியம் அழகாக இருக்குது. ஹஸ்தமாத்திர பிரமாணத்தக, ஒரு கையோட அளவுக்கு அப்படி 3 கோணம், அப்படி ஒரு கை நீளத்தில் அப்படி முக்கோண வடிவில் இந்த முக்கோண வடிவில் அந்த அக்னிகுண்டத்தை ஏற்படுத்திட்டார் அவர். इति सञ्चिन्त्य मनसा राजा कुण्डं चकारः त्रिकोणं सुस्थिरं सौम्यं हस्तमात्र प्रमाणतः. संस्थाप्य पावकं राजा तदा वैश्यः अतिभक्तिमान् जिहाव असौ निजं मांसं चित्वा पुनः ஜிகாவ இல்லை ஜுகாவ. சம்ஸ்தாபிய பாவகம்னா அக்னின்னு அர்த்தம். அது புனிதப்படுத்துறதுனால அதுக்கு அக்னிக்கு பேர் பாவகம். பாவனம்னாலே புனிதப்படுத்தக்கூடியது. எதெல்லாம் புனிதப்படுத்தலாம் அதை பாவகம் சொல்லுவார். ஜென்ரலாக அக்னியை நம்ம பாவகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த அக்னியை மூட்டி ராஜா வைஷ்யக அதிபக்திமான், ராஜாவும் சரி அந்த வைஷ்யனும் ரொம்ப பக்திமானான வைஷ்யனும் அந்த அக்னியில் நிஜம் மாம்சம், தன்னுடைய மாம்சத்தை சித்வா வெட்டி புனப்புனக மீண்டும் வெட்டி ஜுகாவ ஹோமம் கொடுக்குறா. தேவர்கள் தங்கள் அக்னிகுண்டத்தில் நறுக்கி ஹோமம் செய்தார்னு சோபனம்னு பாடுறோம். பண்டாசுர வதத்துக்கு தேவி வரும்போதும் தேவர்கள் அதைத்தான் பண்ணினா. இப்போ இவா 2 பேரும் அப்படி தான் பண்ணுறான். संस्थाप्य पावकं राजा तदा वैद्यः अतिभक्तिमान् जुहाव असौ निजं मांसं चित्वा पुनः तथा वैश्यः अपि दीप्ते अग्नौ स्वमांसां प्राक्षिपत् तदा रुधिरेण बलिं च अस्यै ददतुः तौ कृत उद्यमौ. அந்த வைஷ்யனும் ராஜாவை போடுற மட்டும் இல்லை, வைஷ்யனும் அந்த தன்னுடைய தேகத்தை வெட்டினான். தீப்தே அக்னோ, எரியக்கூடிய அக்னியில் ஸ்வ மாம்சம், தன்னுடைய மாம்சத்தை பிராட்சிப்பதுன்னா வீசி போடுறது, வெட்டி வீசி போட்டான். ததா ருதிரேன, அது மட்டும் இல்லை, அதுக்கு இது இன்னும் ஃபர்தராக பிளட்டை தூக்கி விடுறா. தங்கள் கையிலேருந்து வரக்கூடிய பிளட்டெல்லாம் அதில் விடுறா. அதை பலியாக கொடுத்து அஸ்யை தததுகு தௌ கிருத்த உத்தியமம், முயற்சியோடு கூட இதை மாதிரி பண்ணிகிட்டே இருக்கா. தேகத்தை நறுக்கி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். तदा वैश्यः अपि दीप्ते अग्नौ स्वमांसं प्रक्षिपत् तदा रुधिरेण बलिं च अस्यै ददतुः तौ कृत उद्यमौ. तदा भगवती दत्त्वा प्रत्यक्षं दर्शनं तयोः प्राह प्रीति वर उद्भ्रान्तौ दृष्ट्वा तौ दुःखितौ वृषम्.
பகவதி தத்துவா பிரத்யக்ஷம் தர்சனம், அவ்வளோதான். தேவி வந்து தயோகோன்னு அவள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து பிரத்யக்ஷமாக தர்சனம் கொடுத்தாள். அந்த சமயத்தில் தேவி வந்துட்டான். ஸோ தத்வா கொடுத்து பிரீத்திபர உத்பிராந்தவ், அதாவது பிரீத்தியோடு இருக்கா, அன்போடு இருக்கக்கூடியவர்கள், தேவிகிட்ட ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள். உத்பிராந்தவ் அப்படின்னு என்னது, ஒரு பிரம பிடிச்ச மாதிரி இருக்கா. ஸோ என்னடா தேவி வந்துட்டாளா, இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இப்படி தேகத்தை வட்டி போட்டிருக்கா, ஒரு காரியம் மயக்கம் வந்திருக்கும். தேகத்தை வட்டி போட்டால் அவளுக்கு மயக்கமே வந்துருக்கும். அதனாலே உத்பிராந்தர்களாக இருந்திருக்கலாம், ஒரு பிரமையில் இருந்திருக்கலாம். அவளுக்கு நடுவில் வந்துட்டு திருஷ்டுவா தவ் துக்கித்தவ் பிருஷ, துக்கத்தில் இருக்கா. என்ன துக்கம், இப்போது உடம்பெல்லாம் போயிட்டே இருக்கு, வேதனை தாங்காது. ஸோ அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து பிராக சொன்னாள். அவளை பார்த்து இப்போ பேச போகிறா தேவி. பிரத்யக்ஷ தர்சனம் கொடுத்தாச்சு. तदा भगवती दत्वा प्रत्यक्षं दर्शनं तयोः प्राह प्रीतिवर उद्भ्रान्तौ दृष्ट्वा तौ दुःखितौ पृष्टम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.